தளபதி என்றிட கலங்கும் வல்வினை. கைதட்டின 2 பேச்சாளர்களுக்கும் நன்றி. ஏன்னா எங்கள் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் இந்த அக்கா முழு பாட்டையும் பாடுவாங்க போல. பொதுவாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் பாட்டு பாடுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த 4 வரி பாடலுக்குள்ளே மைக் செட்டு கரெக்டாக வச்சிடணும். அதனால தான் அந்த 4 வரி பாட்டு. போட்டெல்லாம் முடிச்சிட்டிங்களா? அந்த விசிலிங் மட்டும் குறைச்சிருங்க. பொதுவாகவே பெண்களை பார்த்தா விசில் வரும் தான், ஆனால் மைக்கில் குறைச்சிட்டா நல்லது. அதுலேயும் 3 அழகான பெண்களை பார்த்தா எவ்வளோ விசில் வரும். அதில் பின்னால் இருந்து கைத்தட்டு வந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னு முன்னாடி இருக்கிறவங்க கைத்தட்டினீங்கன்னா முடிஞ்சு போயிடும். பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் உலகத்தில் எதுன்னு சொன்னால், பெண்களுக்கு மத்தியில் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். என்ன காரணம்னா, அந்த பெண்களினுடைய வளர்ச்சியும் பெண்களினுடைய மலர்ச்சியும் எனக்கு உலகத்தில் என்னை மகிழ்ச்சி படுத்துகிற விஷயம். அதனால் பெண்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் அவங்க பெண்களுக்காகவே பெண்களை மட்டுமே மேடை ஏற்றினாங்க, அதுதான் இன்னொரு மகிழ்ச்சி. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இடத்துல அளித்திருக்கிறார்கள். மிக குறுகிய காலகட்டம் தான் அன்னலட்சுமி. நம்ம எப்போதும் பட்டிமன்ற மாதிரி 3.5 மணி நேரம்லாம் இங்கே பேச முடியாது. டான்னு 12:15 முடிக்கணும், இல்லைன்னா எங்கள் அக்காமார் பூரா எந்திரிச்சு சாப்பிட போயிடுவாங்க. அதனால் அதுக்குள்ளே பட்டிமன்றம் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த இடத்துல நடுவராக இருப்பதற்கு எனக்கு பொருத்தம் இருக்கிறது. அதற்கு காரணம் 2 பொருத்தம். 3 முறை முதலமைச்சராக இருந்து, 4 முறை எம்பியாக இருந்து, 5 முறை எம்எல்ஏவாக இருந்து, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து, 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்து, தமிழகத்திலே 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து, நான் பிறந்து வளர்ந்த பாய்லர் தொழிற்சாலை என்கிற நிறுவனத்தையும் உருவாக்கிய கர்ம வீரர் காமராசர் போட்ட உப்பை தின்று வளர்ந்தவள் நான். அந்த ஒரு காரணத்தினாலே நான் இந்த இடத்திலே அமர்வதற்கான தகுதி இருக்கிறது. 2வது, கர்ம வீரர் காமராசர் என்ன நிறமோ அந்த நிறம்தான் நானும். அதனால் என்ன பெத்த ஐயான்னு அவரை நான் சொன்னேன்னா கரெக்டாக அப்படியே இருக்கும். நிலக்கரி அதுபோல அடுப்பு கறி கருப்பு தான், வழக்கில் பேசுகிற வக்கீல் உட கருப்பு தான், ஏழை கல்வி தந்த காமராசர் கருப்பு தான், வைக்கம் வீரர் போட்ட சட்டபாரு கருப்பு தான், உலகில் பிறந்த மனுஷன் உண்மையிலே கருப்பு தான், உறவே வாடாதே ஓ சிரிப்பு சிறப்பு தான், கருவாச்சி என் கருவாச்சி. அந்த கலர் கர்ம வீரர் காமராசரும் இன்றைய பட்டிமன்ற நடுவரும். அதனால் எல்லா பொருத்தம், இந்த 10 பொருத்தம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. திருமணத்தில் பொருத்தம் பார்க்க போனால் சில பேர் சொல்லுவாங்க 10 பொருத்தம் உலக வரலாற்றில் எந்த இல்லறத்தில் உள்ளவங்களுக்கும் கிடையாது. 7 பொருத்தம் இருக்கும், 8 பொருத்தம் இருக்கும். 10 பொருத்தம் ஆனவங்க கோர்ட்டுக்கு போன கதையெல்லாம் நாட்டில் இருக்கு. அதனால் 10 பொருத்தமும் ஒருத்தவங்களுக்கு பொருந்தாது. அதனால் ஆனால் எனக்கு பொருந்தது. நாடார் உறவின் முறை சங்கத்திற்கும் கர்ம வீரர் காமராசருக்கும் எனக்கும் 10 பொருத்தமும், என் தந்தை என்கிற 10 பொருத்தம் அப்படியே பொருந்திருக்கு. அந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கி அருமையான பட்டிமன்றம். இந்த பெண்கள்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா ஏன் உட்காந்துருக்காங்க? அன்னலட்சுமி சாயந்தரமும் பேச போதுங்கிற கற்பனை இல்லையா? அது இல்லை. ஆமாம், அன்னலட்சுமி கும்பகோணத்தில் பட்டிமன்றம் வாங்கியிருக்காங்க, அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் சாதனாவை பிடிச்சி நிறுத்தலான்னு நிறுத்த மாட்டாங்க, அவங்க பாண்டிச்சேரியில் வாங்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் இவங்கெல்லாம் பேச போகிறாங்கங்கிற காரணம் மட்டும் இல்லை. மிக சரியாக சொன்னால் உலகத்திலே 6800 மொழிகள் இருக்கிறது. அதில் பலாயிரம் மொழிகளுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. 2000 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்தும் பேச்சும் உண்டு. பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இரண்டிலும் பயன்படக்கூடிய மொழி 2000 மொழி மட்டும்தான். அந்த 2000 மொழிகளிலே 6 மொழி மட்டும்தான் செம்மொழியாக இருக்கிறது. அந்த 6 மொழிகளிலே ஒரு மொழி நம் தமிழ் மொழியாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே இவர்கள் அமர்ந்திருக்கிறார். அதனால் மொழிகளுக்கு பெருமை சேர்க்கிற, பண்பாட்டை காக்கிற, நல்ல இல்லறத்தை சார்ந்த என் பெண்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கெல்லாம் காலம் மாறி போச்சு. அதனால் அந்த காலத்து பெண்கள் இல்லறத்தை காக்கிறார்களா, இந்த காலத்து பெண்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அன்றைக்கி சென்னைக்கு நான் போயிருந்தேன். ஒரு தாத்தா சாதனா அப்படியே செல்லை தடவிட்டே இருந்தார். நான் கூட சரி இவர் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லலாம் இருக்கார் போட்டிருக்கு, 75 வயசு, அது வேறு வேலை இல்லைல்ல,
அதனால ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இருக்கார் போல் இருக்குன்ட்டு, தாத்தா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களான்னு அவர் சொன்னார். இல்லைத்தான் நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன்னார் அவர். ஏன்னா அவருக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் தெரியல. ஆனால் எல்லாரும் வச்சுருக்கீங்கள அப்படின்னு இளைஞர்கள் வச்சுருக்கிறத பார்த்து 75 வயசு தாத்தாவும் செல்லு வச்சுருக்காரு. அதனால் இன்றைய காலகட்டம் அன்னைக்கு இன்றைக்கி சேர்ந்து ஒன்றா தான் போய்கிட்டு இருக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் அம்மா போய் கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வர சொல்லுவாள். உப்பு வாங்கிட்டு வர சொல்லி மஞ்சள் பை கொடுப்பா. அந்த மஞ்சள் பையை நான் தூக்கிட்டு வெயிலில் நடந்து போயிருக்கேன். இன்றைக்கெல்லாம் பையனுக்கு மஞ்சள் பை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். இன்றைய காலகட்டம் அப்படி மஞ்சள் பை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். இங்கேருந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு ஹெட்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு தான் போவேன்றான். அந்த முக்கில் போய் ஹெல்மெட் போடலன்னு போலீஸ்காரை பிடிச்சிட்டு போயிட்டார். இந்த கடைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி இந்த கூத்து பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அது கிராமத்தான் சொன்னான். உப்பை கூடவா திருடு வாங்கன்னு கடைக்கு வெளியில வச்சது எல்லாம் அந்த காலம். ஓ அந்த காலம். இப்ப விற்கிற விலையில வெளியில வச்ச இடம்தான் மிச்சம் இருக்கும் இந்த காலம். ஓ இந்த காலம். அப்போ காலம் மாறி போச்சு. முன்ன காலம் அப்படி இருந்துச்சு, இன்னைய காலம் அப்படி இருந்துச்சு. இந்த முன்னாடி 5 பேர் உட்காந்துருக்கானா எதுக்கு உட்காந்துருக்கான்? அப்போலேருந்து அன்னலட்சுமியை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். ஆமாம். அப்போ தான் அன்னலட்சுமி என்ன சொல்கிறாங்க, மேக்கப்பு கலைஞ்சோன்னு அன்னலட்சுமி யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதனால் இந்த குழந்தைங்க இன்றைக்கெல்லாம் உட்காந்து ரசிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த நாடார் உறவின் முறை சங்கத்தை சார்ந்த பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை முதல் வரிசையில் உட்கார வச்சு அவர்களுடைய அந்த இலக்கிய ஆர்வத்திற்கு எனக்கு மிகப்பெரிய பாராட்டுதலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். வந்தால் தான் இவனுக்கு வெளி உலகம் தெரியும், யார் எப்படின்னு தெரியும், இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிற அறிவு முதல்ல வரும். அதனால் அப்படி நல்லா கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். ஒரு சில தலைப்புக்குள்ளே நான் இப்போ போய் பேசக்கூடாது. அந்த கால பெண்களாக இருந்தால் எனக்கு என்ன, இந்த காலத்து பெண்களாக இருந்தால் எனக்கு என்ன, நான் ரெண்டுத்துக்கு நடுப்பில் தான் இருக்கிறேன். அதனால் நான் அன்னைக்கும் சேர்த்தில்லை இன்றைக்கும் சேர்த்தில்லை. அதனால் இது மாமியார் மருமகளா அம்மாவாமா எப்படி வேணாலும் இந்த தலைப்பை கையாளலாம். அது பெண்கள் மட்டுமே இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம். ஒரு ஊரில் போய் நான் படித்தவர்கள் இருக்கிற மத்தியில் மிகச்சரியாக சொன்னால் பெண்களுக்கு மத்தியில் நான் ரொம்ப சரியாக பேசுவேன். ஏன்னா ஒரு ஊரில் அப்படி தான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். சாதனா பார்த்தா படார்னு முன்வரிசையில் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். என்னடா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரேன்னு பார்க்குறேன். நான் பேச்சு போக்கில் என்ன சொல்லிட்டேன், நான் இவ்வளவு அழகாக பிறந்தது ஏன் தப்பான்னு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதனால் கவனமாக பேசணும், இல்லைன்னா ஆடியன்ஸில் பல பேர் மயங்கிடுவாங்க. அதனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் கவனமாக தான் பேசுகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழுக்கு பெருமையை சேர்க்குற அளவுக்கு இந்த பெண்களினுடைய பெருமை என்ன தெரியுங்களா? நீங்கள் அப்படி ரோட்டில் போனீங்கன்னா அந்த பூக்காரங்க பார்த்தீங்கன்னா பூ எடுத்து கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம போவோம், ஒரு முழம் பூ வாங்குவோம். ஒரு முழம் பூ இன்றைக்கி 80 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொன்னால் பூக்காரங்கள்ட்ட சண்டை போடுவோம். 80 ரூபாயா? ஆமாம், நாளைக்கு நியூ இயர் வருதுல்ல, 80 ரூபா தான்னு சண்டை போடுவோம். ஆனால் அப்படி பக்கத்தில் போய் நின்று அந்த பூவை எடுத்து வச்சு அவங்க பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பூவை எடுத்து வைப்பாங்க, ஒரு சுற்றுவாங்க, அப்படி விரல பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் சாதனா இனிமேல் ரசித்து நீ பார்க்குற எடுத்து வைப்பாங்க, ஒரு சுற்றி இப்படி பட்டு இதை என்னப்பா வச்சுக்கிட்டே இருப்பாங்க, விறுவிறுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அதை பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, உலகத்திலே அழகு எது தெரியுமா? இந்த குடும்ப விழா கலை விழான்னு போட்டிருக்க. எது பெரிய கலை தெரியுமா? அந்த நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாளுங்கிறான். அந்த பூவை எடுத்து வச்சு கட்டுற பார்த்தீங்களா, அந்த நார் எடுத்து அதை ஒரு உருவிடுவா பார்த்தீங்களா, அந்த அடிக்கடி ஒரு உருவிப்பாங்க. உருவிட்டு அந்த பூவை எடுத்து வச்சுட்டு பேசிட்டு அன்னலட்சுமி சாப்பிட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த வேலையை பார்ப்பாங்க. நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள்னு பாரதிதாசன் எழுதுவான். அப்போ அந்த 4 வரி பாட்டில் எவ்வளவு அழகு பார்த்தீங்களா தமிழுக்கு. அதனால் தமிழுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கிறது. அதனால் இவங்க இல்லறத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. நம்ம பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்ணதாசன் மிக பிடித்தமான கவிஞன். கண்ணதாசன் தான் சொல்லுவார், ஒரு குழந்தை ஏன் அழுகிறது என்பதை கண்டுபிடிக்கும் யோகிதை ஞானிகளுக்கு கூட கிடையாது, அது தாய்மார்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு. ஒரு குழந்தை அழுவுதுன்னா அது பூச்சி கடிச்சு அழுவுதா, பசியில் அழுகுதா, ஏதாவது பக்கத்தில் ஏதாவது குத்திருச்சா அப்படின்னு உடனே என்ன பண்ணுவா, சட்டையை கலட்டி பாப்பா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவான். இந்த குழந்தை ஏன் அழுதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாற்றில் பெண்கள் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஆண்கள் கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பெண்கள் ஞானிகளை காட்டிலும் சிறந்தவர்கள். அதனால தான் ஆண்களை உள்ள விடாமல் பெரும்பாலும் பெண்களுக்கே தலைப்பை 2ஆக பிரிச்சாச்சு. அன்னைக்கு பெண்களா இன்னைக்கு பெண்களான்னு.
ஆமாம், அதனால் பெண்களுக்கே முழுமையான தலைப்பை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுறதுல எங்கள் பெண்கள் அவ்வளவு பெருமையானவர்கள். அதை விட பின்னாடி உட்கார்ந்துருக்கிற ஆண்கள், வீட்டில் வந்து சண்டை வந்துருச்சுன்னா ஆண் சத்தம் போடக்கூடாது. சண்டை வந்துருச்சுன்னா டிவி சத்தத்தை கூட்டுறவே மனுஷன், டிவி சத்தத்தை கூட்டுறவே மனுஷன். ஜன்னல் கதவை சாத்தினானா அவன் மகா மனுஷன். சத்தம் வெளியில் கேட்கக்கூடாதுல்ல. ஜன்னல் கதவை சாத்தினா அவன் மகா மனுஷன். சட்டை எடுத்து போட்டுட்டு நேராக புதுக்கோட்டை கடத்தருக்கு போயிட்டாருன்னா அவர் தான் இந்த உலகத்தில் ஞானி. அதனால் பெண்களை சரியாக புரிஞ்சுக்கிற பக்குவம் ஆண்களுக்கும் இருந்தால் தான் ஒரு இல்லறம் என்பது மிக சரியான அளவில் போகும். அதனால் இந்த உலகத்தில் அம்மாவாக ஒரு பெண் இருக்கிறாள், மனைவியாக, மகளாக, சகோதரிகளாக பல பெண்கள் தான் ஒரு ஆண்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதில் அந்த காலத்து பெண்களா இந்த காலத்து பெண்களான்னு ஒரு நல்ல தலைப்பெடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார்கள். இவங்க பேசணுன்னா தலைப்பில் தீர்ப்பில் தலைப்பை பற்றி பெருவாரியான செய்திகளை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய முன்னுரைக்கு மட்டும் திரையிட்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஆமாம் முன்னுரைனாக்கா இதுக்கப்புறம் அவங்க பேசணும்னா ஊடால பேசுவேன். நடுவர்னு சொன்னாவே நடுவில் பேசுகிறவங்க தான் நடுவர். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, நடுவில் உட்காந்துருக்கிறதுனால நடுவரவர்களை நான் நடுவில் தானே உட்காந்துருக்கேன், அப்புறம் அந்த போடியம்கிட்டே உட்காந்துருக்கேன். அதனால் நடுவர்னு சொன்னாவே நடுவில் பேசுகிறவங்களும் நடுவர் ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஒரு இலக்கிய வயல். இந்த மேடை என்பது ஒரு இலக்கிய வயல். இந்த இலக்கிய வயலிலே இவர்கள்தான் நாற்றை பிடுங்கி என்னிடம் தருகிறார்கள். நாற்று பறிப்பாங்கல்ல வயலில், அப்படி வந்து நாற்றை பிடுங்கி என்னிடம் தருகிறார்கள். இவர்கள் தருகிற இந்த கருத்தை நான் வாங்கி கொண்டு இந்த இலக்கிய வயலில் கருத்துக்களை நடுகிறேன். இந்த இலக்கிய வயலிலே நான் கருத்துக்களை நடுகிறேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்ம யாரு அப்படின்னு. அதற்கு உங்கள் கரவொளியால் உரமிடுபவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களான நீங்கள் தான் இல்லையா. இதுக்கு கைத்தட்டல் வந்து சுமாராக வந்துச்சுல. ஆனால் அடுத்தது பெரிய எங்கள் ஞானசம்பந்தையா சொன்ன விஷயம் அது. ஆனால் அடுத்தது என்ன தெரியுமா, அடுத்தது ஒரு சின்ன பையன் வந்து சொன்னான், ஆக மொத்தம் அறுத்து கொல்லுவீங்க அப்படின்னு. இது இலக்கிய வயல், நான் நாற்று நடுகிறேன், கருத்தை நடுகிறேன், இவர்கள் உரமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா அவன் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஆக மொத்தம் அறுத்து கொள்ளுவீங்க, ஏன்னா பயிர்களை அறுப்பது போல். அதுபோல் இந்த மேடை என்பது ஒரு இலக்கிய வயல்தான். அது அவரவர் பேச்சாளர்கள் அவருடைய திறமையை காட்டுவார்கள். முதலிலே இந்த கால பெண்களை, ஏன்னா இந்த ட்ரெண்டுங்கிறோம்ல, இன்னைக்கு எது இருக்கோ அதுதான் நிஜம் அப்படின்னு இந்த கால பெண்களை, இல்லறத்தில் சிறந்து விளம்பவர்கள் இந்த கால பெண்களை என்று பேசுவதற்காக நம்ம பட்டுக்கோட்டையை சார்ந்த சாதனா இவங்களை பற்றி சொல்லணும்னா கும்பிட்டுக்கங்க அப்புறம் சொல்லுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எப்போதும் இப்போ நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் சாதனா வந்துட்டியான்னு வந்து கார்லேயே உட்காந்து அதுக்கப்புறமா ரெடியாகி எவ்வளோ கலக்கலாக வந்துட்டாங்க பாருங்கள். அதனால் பட்டுக்கோட்டையை சார்ந்தவர்கள், பட்டுக்கோட்டையில் அற்புதமான கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பிறந்த மண்ணு. ஆனால் அவரே சொல்லுவார், தானாய் அவனும் கெடமாட்டான், இவன் தடுக்கி விடாமல் விடமாட்டான், போனவன் எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான்னு. தானாய் அவனும் கெடமாட்டான், இவன் தடுக்கி விடாமல் விழமாட்டான், போனவன் எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான்னு பட்டுக்கோட்டையினுடைய வரி. அப்படி நல்ல ஒரு கவிஞர் பிறந்த பட்டுக்கோட்டை மண்ணிலிருந்து வேதியியல் துறை பேராசிரியர் மதிப்பிற்குரிய சாதனா அவர்கள் இந்த கால பெண்களே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவரை அன்பு பாராட்டி அறிமுகம் செய்து அவருக்கு மறுப்பு சொல்கிறதுக்காக எங்கள் திருச்சி பெற்றெடுத்த தங்கம். அதனால் எங்களுக்கு தங்கம்னோட கம்பிட்டாச்சு பாருங்க. திருச்சியை சார்ந்த அனலட்சுமி உறவு முறையில் என் தங்கை, ஆனால் பெருந்தன்மையில் அவள் தான் எனக்கு தாய் என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப பெருந்தன்மை வாய்ந்த என் அன்பிற்கினிய தங்கை அனலட்சுமி. இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, இருந்தாலும் நம்ம பேர் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பேர் சொன்னோம். இன்றைக்கு தமிழகம் அறிந்த ஒரு நல்ல பேச்சாளர். அன்பும் மரியாதையும் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அதை அணைத்து கொள்ள வேண்டும். ஒன்று அன்பு இருக்கும், இல்லைன்னா மரியாதை இருக்கும் இல்லையா. ஒன்று தான் இருக்கும். அன்பு இருந்த இடத்துல மரியாதை இருக்காது, மரியாதை இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. ஆனால் ஒரு மனிதரிடத்தில் அன்பும் மரியாதையும் இருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அரவணைச்சிக்கணும். அது மாதிரி அன்பும் மரியாதையும் இருக்கிற காரணத்தினாலே நான் அரவணைத்து வைத்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரி அன்னலட்சுமி அவர்கள் அந்த கால பெண்களை என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இருவரையும் அன்பு பாராட்டி அறிமுகம் செய்து
அந்த கால பெண்களுக்கு பதில் சொல்வதற்காக முதல்லையே இந்த கால பெண்களை இறக்கியாச்சு. வாங்க, கரவொலி எழுப்பினீங்கன்னா தான் பேச்சு நல்லா வரும். எல்லாரும் ஒரு தடவை நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பாப்பா பார்த்தா கம்பி மேலே நடக்க போது ஒரு வளையம் கொண்டு வந்தீங்கன்னா பூந்து வெளியில் வந்துடும். அதெல்லாம் எந்த காலம் நடுவர்களே? கம்பி மேலே நடக்கிறது, கைத்தில் தாவுறது, வளையத்துக்குள்ளே நுழையிறது. எங்களுக்கு நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம். நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த காலத்தில் போய் வளையத்துக்குள்ளே நுழைஞ்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க? அதெல்லாம் அந்த காலத்து பெண்களை பார்த்து சொல்லுங்கள். நாங்கள்லாம் இன்றைக்கி ஒரு டச்சு ஃபோனு மட்டும் இருந்தால் போதும், உலகத்தையே அப்படி உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உலகத்தை சுற்ற விட்டுட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நீங்கள் வந்து வளையத்துக்குள்ளே நுழையிறோன்னு சொல்லுங்க. அப்படியே நுழைஞ்சாலும் அந்த வளையம்லாம் நான் உள்ளே போக முடியுமா நடுவர்களே? உனக்கு ஏற்ற வளையம் என்ன செய்யலாமா? உண்மையிலே எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கீங்க. அந்த காலத்துக்கு நடுவர் தீர்ப்பு கொடுப்பாங்களா இல்ல இந்த காலத்துக்கு நடுவர் தீர்ப்பு கொடுப்பாங்களான்னு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எந்த பக்கம் தீர்ப்பை கொடுத்தாலும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த காலம்தான். நாம மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த காலம்தான். எங்கேயாச்சும் அந்த காலத்துல பெண்களை மகிழ்ச்சியா இருக்க விட்டாங்களா, எங்கேயாச்சும் நிம்மதியா இருக்க விட்டாங்களாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா எல்லாத்துக்கும் சரி சரி, நீங்க நல்லது சொன்னாலும் சரி, நீங்க கெட்டது சொன்னாலும் சரி, நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னாலும் சரி, இப்படி சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெண்கள் வாழ்ந்தது அந்த காலம். நீங்க ஒரு விஷயத்தை தப்பா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி இது நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு சரித்திரம் படைச்சிட்டு இருக்கிற பெண்கள் வாழ்றது தான் இந்த காலம். சரி சரின்னு ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருந்த நீங்க எங்க சாரி இது ராங்னு சொல்லிட்டு கெத்தா போயிட்டு இருக்க எங்க பெண்கள் வாழ்ற இந்த காலம் எங்க? இந்த மாதிரிலாம் நான் சொல்லும்போது நீங்க நல்லா வேகமா கை தட்டினீங்கன்னா தான் நடுவர் நம்ம பக்கம் பாயிண்ட் இருக்குன்னு நம்புவாங்க. அது சரி சரி சாரி சாரி இடையில இப்போ ஒரு துணைக்கால் தான் பிரச்சனையா இருந்திருக்கு. ஆமா நடுவர்களே, ஒரு துணைக்கால் இல்ல ஒரு காலமே பிரச்சனையா இருந்திருக்கு பாருங்க. உண்மையிலே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னா ஆசைப்பட்டு ஒரு கவிஞன் எழுதுனதை இன்னைக்கு எல்லாத்தையுமே நிதர்சனமா செய்து காட்டிக்கிட்டு இருக்கிற எங்க பெண்கள் வாழ்ற இந்த காலம் தாங்க எங்களுக்கு மகிழ்ச்சியான காலம். இல்லறத்துலையும் நீங்க எங்களை சந்தோஷமா இருக்க விடல, வெளியில சமுதாயத்துல எங்களை போக விடல. இந்த காலத்துல மட்டும்தான் ஒரு இல்லறத்துல கூட எவ்வளவு கிரிமினலா யோசிச்சு எப்படி புத்திசாலித்தனமா நடந்துக்கலாம்ங்கிற வித்தையை கத்தது இந்த காலத்துல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப எல்லாருக்கும் டவல் போத்துனாங்கல்ல, இப்ப இந்த நம்ம வந்த உடனே எங்களுக்கு பொன்னாடை போத்துனாங்க. இந்த பொன்னாடையை பார்த்த உடனே அன்னலட்சுமி அக்கா என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? அப்பா நல்ல வேளை ஒரு பொன்னாடை கிடைச்சிருச்சு, நல்ல டவலாக இருக்குது, நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு டீப்பாயிலையோ இல்லை நம்ம வீட்டு கபோர்ட்லேயோ வச்சிருக்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்து பெண்களுக்கான யோசனையிலே இருக்காங்க. ஆனால் நான் என்ன யோசித்தேன் தெரியுமா? அப்பா நம்ம ப்ளவுஸுக்கு மேட்சாகவே நமக்கு ஒரு டவல் கிடச்சிருச்சு. ஏம்மா இந்த இதில் எப்படிம்மா ஜாக்கெட் தப்பீங்க எனக்கு சொல்லுங்கள் முதல்ல. இல்லை நடுவர்களே, எங்கே பாருங்கள் அந்த டவலை பாருங்கள். இது வந்து எனக்கு மேட்சாக போத்துனது. என்னோட ட்ரெஸ் இதுல வந்து போத்திக்கிறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். இதுல இந்த காலத்து பெண்கள் எப்படி பிளவுஸ் தப்பீங்க? ஆமா நடுவர் அவர்களே, பிளவுஸ் சொல்லல, அது அவங்க யோசிச்சாங்க. அத போத்திக்கிற ஒரு சின்ன விஷயத்துல கூட இது பாரு நம்மளுக்கு மேட்சா இருக்குன்னு தேர்ந்து அதுல சந்தோஷப்பட்டிருக்கிற எங்களோட சந்தோஷத்துக்கு ஈடு இணை வருவாங்க. இதுவும் உங்களுக்கு மேட்சா தாமா இருக்கு. அதுவும் மேட்ச், நான் கையில வச்சிருக்க டவலும் மேட்ச், தோடும் மேட்ச், வளையலும் மேட்ச். ஆனா புருஷன் மேட்சா அமைஞ்சிச்சா? இல்லை புடவை மேட்ச்சு, பொட்டு மேட்ச்சு, தோடு மேட்ச்சு, வளையம் மேட்ச்சு, வாட்ச் மேட்ச்சு. அதனால தான் நடுவர் அவர்களே, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் மேட்சாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, அது மேட்சா அமையலைன்னு நீங்கள் மேட்சாக போட்டுக்கிறீங்க. ஆமாம், இப்போ எனக்கு அது மேட்சா அமைஞ்சிருச்சு. அது என்ன செய்ய? அதனால தான் நீங்கள் எதுவுமே மேட்சாக போடாமல் இருக்கீங்களோன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, இப்போ அந்த காலத்து பெண்கள்னு பேசுறீங்க. என்ன கேட்குறா? மேட்சா போட்டுமா அவன் மோர கட்டிக்கு எடுக்கலாம் அப்படி தானே கேட்டேன். நமக்கு எடுக்கிறத பற்றி கவலை என்ன இருக்கு? இப்போ பாருங்க, இப்போ இதில் கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். இவங்க எல்லாம் அது உண்மை அவங்களோட உள் உணர்வு சொல்லும் பாருங்க. இப்போ அந்த காலத்து பெண்கள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் மாமியார், எங்கள் பெரியம்மா, எங்கள் அப்பத்தா 3 பேர் சேர்ந்தா என்ன பேசிக்குவாங்க? இந்த மாதிரி ஒரு இப்போ நாடார் உறவின் முறை கூட்டத்துக்கே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விழாவுக்கே வந்திருக்காங்க. ஒரு 4 அந்த காலத்து பெண்களை கொண்டு வந்து உட்கார வைப்போம். அவங்க 4 பேரும் உட்காந்து என்ன பேசுவாங்க? ஏண்டி அவ இன்னும் அவ மாமியார் கூட தான் இருக்காளா? ஏண்டி அவளுக்கு அவ புருஷனுக்கு என்ன சண்டை வரல? இப்படி குடும்பத்துக்கு தெரியுமா? அவ மாமியால அவ கட்டையால அடிச்சு விட்டாலாம்ல. கட்டையாலையா? ஆமா. அத போய் ஊருக்காரங்க பார்த்துட்டு அவளை விரட்டி விட்டுருக்காங்களாம்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிருச்சாம்ல, அது உனக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது,
அதுக்கு பேர் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? இதெல்லாம் ஒரு சில பல சூட்சமமான வார்த்தைகள். இப்படியெல்லாம் 4 பேர் சேர்ந்து எந்த 4 குடும்பத்துக்குள்ள குட்டையை குழப்பலான்னு யோசிச்சா அது அந்த காலத்து பெண்கள். அதே இந்த காலத்து பெண்கள் 4 பேர் சேரட்டுமே, இவங்க 4 பேர் என்ன பேசிக்குவாங்க? இந்த புடவை எந்த கடையில் எடுத்திருப்பா, இந்த பிளவுஸ் இவ்வளோ அழகா ஆரி டிசைன் பண்ணியிருக்காளே, இது எங்க கொடுத்து தச்சிருப்பா, கேட்கலாமா வேண்டாம்? ஷாலெல்லாம் பிளவுஸா தெப்பாளா மாட்டாளா? இந்த நகையை ஒருவேளை எங்க ஆதிகாலத்து அலங்கார மாளிகை வந்து ஜவுளி கடையோ, கன்ஃபியூஷன்ல தெரியல, ஒருவேளை ஜிஆர்டியில் எடுத்திருப்பாளோ? ஒருவேளை போட்டிருக்கிற சிமிக்கு தங்கமா போலியா? கண்டிப்பா அன்னலட்சுமி அக்கா போட்டிருக்கிறது தங்கம் கிடையாது. இந்த மாதிரி இதை பத்தி பேசி தன்னுடைய அந்த அந்த சந்தோஷம், சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க உண்மையிலே எங்க பெண்களோட சந்தோஷம். ஒரு பெரிய அளவில் நாங்கள் போய் அடுத்தவங்க குடும்பத்தில் வந்து இதுக்குள்ள என்ன நடக்குது, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றதெல்லாம் நாங்கள் தோண்டி துருவி விசாரிக்கிறதுக்கான நேரமும் எங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அந்த காலத்து பெண்கள் தியாகம் மெழுகுவர்த்தியாக எங்களை நாங்கள் உருக்கி கொண்டு குடும்பத்திற்காக எங்களை நாங்களே எரித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதுக்காக தான் மெழுகுவர்த்தி வச்சிருக்காங்க பெருமா. உனக்கு என்ன இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னு எல்லாம் கொண்டே வந்திருக்கேன். நீ கேட்கறத பூரா இங்க எடுப்பேன். மெழுகுவர்த்தியாக நாங்கள் எரித்து கொண்டு இந்த குடும்பத்திற்காக ஒளி விளக்காக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏமா எரியுறீங்க? இப்போ உங்க காலத்துல வந்து லைட் இருந்திருக்காது, இன்வெர்டர் இருந்திருக்காது, ஜென்ரேட்டர் இருந்திருக்காது, நீங்க மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு நீங்க உருக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. எங்க காலத்துல அப்படி கிடையாது. நாங்க லைட் இல்லையா, டக்குன்னு பேட்டரி லைட்டை வாங்கிட்டு வந்து அடிச்சு எங்க குடும்பத்துக்கு ஒளி விளக்கா மாத்திக்குவோம். இதே சொல்லிக்கிட்டு நாங்க அந்த காலத்துல தியாகம் பண்ணோம். எது தியாகம் நீங்க சொல்றீங்க தெரியுமா? தன்னுடைய புருஷன் வேலை பார்க்கல, தன்னுடைய கணவனுக்கு வேலை அமையல, அதனால நான் குடும்பத்துல என் புருஷனை எந்த குறையும் சொல்லாம நான் கஷ்டப்பட்டு அந்த வறுமையிலையும் போராடி நான் குடும்பம் பண்ணி வச்சேன், நான் வறுமையிலையும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற தியாகத்தை நீங்க பெருசா பேசுறீங்க அந்த காலத்து பெண்கள். இந்த காலத்து பெண்கள் என்ன தெரியுமா பண்றோம்? கஷ்டமா? உனக்கு வேலை போயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் உட்காரு, சாப்பாடு சமை, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பு, நான் வேலைக்கு போகிறேன். இதில் என்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டீங்க? எங்க வறுமைன்னு வீட்டுக்குள்ளேயே உறங்கி விழுந்துக்கிட்டு அதை பெருமையாக பேசுன நீங்கள் எங்க உனக்கு ஒரு பிரச்சனையா, நீ வீட்டில் இரு, நான் போய் உனக்காக உழைச்சி குடும்பத்தை காப்பாத்துறேன்னு தில்லா கெத்தா இல்லறத்தை நல்லறமாக மாற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்க காலத்து பெண்கள் எங்க? உங்களுக்கு தான் கை தட்டுறாங்க பாருங்க. நல்ல நிறைய கைத்தட்டி வைங்க, சத்தமாக கைத்தட்டி வைங்க. நடுவர் கைத்தட்டலே மார்க் போட்டுறணும். நம்மளுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அதாவது அந்த காலத்து பெண்கள் என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருந்துச்சு. எதுவுமே வேண்டாம், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை வாழ விடுங்க, எனக்கு எப்படியாச்சும் வாழ்க்கை கொடுங்கன்னு இருந்தீங்க. இந்த காலத்துல நாங்க அப்படி கிடையாது. எல்லாம் வேணும், அது நல்லா வேணும், எங்களுக்கு தி பெஸ்ட் தான் வேணும்னு துணிச்சலா எங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை இந்த காலத்து பெண்கள் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது உண்மையா இல்லையாங்க? வேணும்னா சொல்லலாம், அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர அதற்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறது இந்த காலம் தான். அந்த காலத்தில் சாப்பாடை பற்றி சொன்னாங்க. கணவனுக்கு சாப்பாடை போட்டு வச்சுட்டு இப்படி கை கட்டிக்கிட்டு புருஷன் எப்போ சாப்பிடுவார் நம்ம எடுத்துக்கொண்டு போய் தட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் நீங்கள் சந்தோஷம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதையே எத்தனை காலத்துக்கு செய்ய முடியும்? இப்போ பாருங்க, முந்தா நாள் என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டேன். நடுவர் அவர்களே, முந்தா நாள் தான் போட்டிங்களாமா? முந்தா நாள் என் வீட்டுக்கார, எனக்கு லீவு அன்னைக்கு தான் புருஷனுக்கு சோறு போடுறது. அன்னைக்கு சாப்பாடு சமைச்சு போட்டேங்க. 2 கல் சோத்துல. அந்த சாப்பாட்டுலக்கா நீங்க கேளுங்க, நீங்க தான் நல்லா கேட்குறீங்கக்கா, 2 கல் அந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சு. இது ஒரு குத்தமா? இதுக்காக அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு, ஏய் உனக்கு அறிவு இருக்கா? 2 கண்ணு இருக்குல்ல, 2 கண்ணு இருக்குல்ல, இந்த கல்லு தெரியாது உனக்கு, இந்த கல்லு தெரியாது உனக்குன்னாரு. என் மாமியார் அங்கேருந்து பதறி போய் அங்கேருந்து ஓடியாந்து, கல்லா? என் பிள்ளை சாப்பிட்ற சாப்பாட்டில் அதுக்கு தான் நம்மளுக்கு விஷமே, விஷப்பூச்சியே அதுக்கு தான். அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு எழுந்திரிச்சு போகிற மனுஷனையும் என் மாமியார் விடலைங்க. கல்லா? என் பிள்ளை சாப்பாட்டில் கல்லான்னு பதறி போய் வந்துச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுதான் அந்த காலத்து பெண்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்னம்மா சொன்ன? 2 கண்ணு இருக்கான்னு என்னைய பார்த்து கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு 32 பல்லு இருக்குல்ல, அந்த பல்ல வச்சு இந்த 2 கல்லை கடிச்சு சாப்பிட்டா என்னன்னு கேட்டேன். அந்த 32 பல்ல வச்சு ஒரு கல்லை கடிச்சு தின்னுடலாமா? அது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா சென்மத்துக்கும் வெளியில எடுக்க முடியாது. இப்படி சொன்ன பாருங்க. இனிமே கல் இருந்தாலும் சரி, கரப்பான் பூச்சியே இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் வாயை திறப்பாரா? அப்படி துணிச்சல். கல்லை கொண்டாந்து போடுற ஒரு மண்ணை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க பாத்தியா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. உண்மையிலே வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம்னு சொன்னாங்க.
அந்த காலத்தில் எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்தாலும் சரிதான், பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த மாப்பிள்ளையை நீ கல்யாணம் செஞ்சுக்கிறியா செஞ்சுக்கலையா, இதெல்லாம் கேள்வியே கிடையாது. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது 17 வயசுலையா இருந்தாலும் சரி, 16 வயசுலையா இருந்தாலும் சரி, எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய சுய விருப்பத்தை சொல்லக்கூடிய அங்கீகாரம் எந்த குடும்பமும் கொடுக்கலங்க. அப்பேற்பட்ட அங்கீகாரத்தை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, இந்த மாப்பிள்ளை படிக்கல, இந்த மாப்பிள்ளை இவ்வளவு சம்பாதிக்கல, நான் இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன், நான் இப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளையை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு ரூல்ஸ் போட்டு கல்யாணம் பண்ற இந்த காலத்தில் இருந்துக்கிட்டு பெண்களுக்கு இல்லறத்தை நல்லறமா மாத்திர ஒரு சக்தி வந்து அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி நடுவர்களை ஏத்துக்க முடியும்? இப்ப நான்லாம் இப்பேற்பட்ட மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வைராக்கியமே வச்சாங்க. ஓ, இப்பேற்பட்ட மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என்னைக்கு கல்யாணம் ஒன்று பண்ணாலும் ஒரு மாற்றுத்திறனாளியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேங்க. நீங்களம்மா இதுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? இது எவ்வளவு பெரிய கொள்கை நடுவர்களே. என்னைக்கா இருந்தாலும் ஒரு மாற்றுத்திறனாளியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா? கொள்கை விளக்கே குல விளக்கா பட்டுக்கோட்டையில் இருக்கு பாரு. ஒரு மாற்றுத்திறனாளி தான் உலகத்தையே மாற்றும் திறனாளி. அவங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. உடம்புல இருக்கிறது ஊனம் இல்லடா, உள்ளத்துல இருக்கிறது தான் ஊனம். கண்டிப்பா ஒரு மாற்றுத்திறனாளியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் பாருங்க. ஏன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியலங்க, என் வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணா என்னைய தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி விஷம் குடிச்சிட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டார். இதுக்கு தாம்மா அதிகமான கைத்தட்டல் வருது. அதனால எதுக்கு என் வீட்டுக்கார் விஷம் குடிச்சதுக்கா அப்படி நினைச்சாரு. உன்னை கட்டினதுக்கு அப்புறம் என்ன நினைச்சிருப்பாருன்னு அதையும் சொல்லிரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நம்ம கைவிட்ட கூடாது அப்படி நினைச்சேன். ஆனா அவர் மாற்றுத்திறனாளி இல்ல, ஆனாலும் அவரை நான் கைவிடலைங்க. என் கொள்கையில இருந்து நான் பின்வாங்கல. அதுதான் இந்த காலத்து பொண்ணு. எப்படி தெரியுமா? ஒரு மாற்றுத்திறனாளியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சல, ஒரு 3 ஏன் பாப்பா நீ ஐயோன்ற நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஒரு 3 கண்டிஷன் போட்டேன். நம்பர் 1, அவருக்கு கண்ணு தெரியக்கூடாது. யார் அந்த மாற்றுத்திறனாளியா? நான் ஜவுளி கடைக்கோ நகை கடைக்கோ போகும்போது அவருக்கு கண்ணு தெரியக்கூடாது, அன்னைக்கு மட்டும். நம்பர் 2, அவருக்கு காது கேட்க கூடாது. எப்போ நான் கோவமா பேசும்போது அவருக்கு காது கேட்க கூடாது. நம்பர் 2. நம்பர் 3, அவருக்கு வாய் பேசக்கூடாது. கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது. எப்போ அவர் கோவமா இருக்கும்போது அவருக்கு வாய் பேசவே கூடாது. மொத்தத்தில் ஒரு மனுஷனாவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. மொத்தத்தில் ஒரு மாற்றும் திறனாளியா இன்னைக்கு மாற்றி அவரை குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த காலத்து பெண்களால் இது முடியுமா நடுவர் அவர்களே? இப்படியெல்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டதை நாங்களே செஞ்சு நாங்களே எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு போகிற இந்த காலம் தான் என்றைக்குமே எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காலம். எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எப்படி நடத்தணுங்கிற முழு சுதந்திரத்தையும் முழு அங்கீகாரத்தையும் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த காலமும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்து பெண்களும் தான் இல்லறத்தை எப்பொழுதும் நல்லறமாக மாற்ற முடியும். அப்பேற்பட்ட பெண்கள் நாங்கள் தான் இல்லறத்தை சிறந்த முறையில் வழி நடத்துகிறோம் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. அப்படின்னு ஒரு முடிவோடய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க, எல்லா விஷயமும் நல்ல விஷயம் அப்படின்னு ரொம்ப ரைமிங் எல்லாம் சொன்னாங்க. அதில் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்னென்னா இவங்க ஒரு விளையாட்டுக்கு அதை சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்தில் உண்மையிலேயே வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை திருமணம் செய்து கொண்டாலும் கூட அவங்க 2 பேரும் எப்படி அந்யோன்யமாக வாழ்ந்திருக்காங்கங்கிறதெல்லாம் அன்றைக்கி காலத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாகப்பிரிவினை அதை சிவாஜி கணேசன் அவங்கம்மா ஆமாம் அந்த இன்னொரு பாட்டு, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் நடத்த வந்தால் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பமில்லை, கடமையில் ஈன்றெடுத்தால் உன்னையடா. ஆரிரரோ ஆரோ ஆரிரரோ. என்ன பாட்டு? ஏன் பிறந்தாய் மகனை ஏன் பிறந்த பரவ. ஆமாம், அதனால் அந்த பாட்டில் வந்து அந்த ஊனமுற்றோரை திருமணம் செய்து கொண்டு அந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி, மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய் கண் வளர்ந்த பெண்மையிலை நான் அடைந்தேன் இல்லையா? கண் வளர்ந்த பெண்மையிலை நான் அடைந்தேன், நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனேன்னு அவங்க சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் அற்புதமான பாடல்கள் இருந்தது. இன்றைக்கும் இருக்குது. ஊனம் ஊனம் ஊனம், இங்கே ஊனம் யாருங்கோ? உடம்பில் உள்ள குறைகளெல்லாம் ஊனம் இல்லைங்க,
உள்ளம் நல்லா இருந்தால் ஊனம் ஒரு குறையில்லை, உள்ளம் ஊனப்பட்டால் உடம்பிருந்தும் பலன் இல்லை இல்லையா? அப்போது கண்ணு காது மூக்கு இதெல்லாம் எதுவும் சரியில்லைனாலும் அது ஒரு ஊனம் இல்லை. மனசு நல்லா இருந்தால் தான் அது சரின்னு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான செய்திகளெல்லாம் இருக்குது. நல்ல செய்திகளெல்லாம் சொன்ன சாதனாவுக்கு நம்ம பலத்த கரவொலி சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக இப்போ அன்னலட்சுமி அவர்கள் வாங்க. என் உயிரினும் மேலான நாடார் உறவின் முறை உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேரா நான் விஷயத்துல வந்துட்டே இருக்கேன். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நடுவர் யாருன்னா கருப்பா இருக்காங்களே அப்படின்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க, அதானே உண்மை? அப்படியெல்லாம் அவங்க பார்க்கல, நீ தான் பார்க்குற. கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் வாங்கிய ஒரு அற்புதமான நடுவர் பெருந்தகை தான். அவரே வந்து பாராட்டி பேசியிருக்காருன்னா அப்படிப்பட்ட ஒரு நடுவருக்கு இந்த பக்கம் தான் கை தட்டுறாங்க, இந்த பக்கம்லாம் எல்லாம் சாப்பிட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 50 வயசுக்கு மேல இருக்கவங்கள கை தூக்குங்க பாப்போம். ஒரு எல்லாம் டையே. அந்த அம்மா ஒரு ஆள் தான் பெப்பர் சால்ட் தலை மாதிரி நான் தான். அதாவதுமா பேத்திக்கே கல்யாணம் பண்ணாலும் யாரும் பாட்டின்னு ஒத்துக்க மாட்டோம், எல்லாரும் ஃபாட்டின்னு நம்ப வச்சிருவோம். நடுவர் அவர்களே, இப்போ சொல்ல போனா இப்போ நானே டை அடிக்கலன்னா அந்த மாதிரி தான் இருப்பேன், அது ஒரு விஷயம். பரவாயில்ல, இருந்தாலும் உண்மையை சொன்னாங்க. 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் அந்த காலத்து பெண்கள், 50 வயசுக்கு கீழே இருக்கவங்களாம் இந்த காலத்து பெண்கள். இப்போ கை தட்டுங்க பார்ப்போம். ஒருத்தர் கை தட்ட மாட்டீங்களே, ஆனால் தங்கம் சொக்க தங்கம் 2K கிட்ஸ் கை தட்டுறாங்க, ஆனால் நீங்களே கை தட்ட மாட்டேங்கிறீங்க. அந்த கால பெண்கள் சிறப்பு, அந்த கால பெண்கள் சிறப்புன்னு நான் ஏன் பேச வந்திருக்கேன்? நான் சொல்லல, அவ்வை பிராட்டி தான் சொல்லியிருக்கா. பெண் ஒருத்தி பேசினில் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினில் நட்சத்திரங்கள் தான் உதிரும், பெண் மூவர் பேசினில் அலைகடல் வத்தி போகும்னா. இன்னைக்கு 3 பேர் இங்க வந்திருக்கோம், இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா இன்னைக்கு அலைகடல் வத்த போகுதா இல்ல புதுக்கோட்டை அதிர போகுதா தெரியும். பாடி லாங்குவேஜ்ல நட்சத்திரங்கள் உதிரும்னு அப்படி உதிர வச்ச வருமா? உண்மையிலே நான் நட்சத்திரம் தான் உதிர்தாங்க அப்படின்னு மேல பாக்குறேன். நட்சத்திரம் உதிர்ந்தா பரவாயில்ல, கூந்தல் உதிராம இருக்கும். அது புடிச்சு நீ இழுத்துறாம இருக்கா பேசாம. நடுவர் அவர்களே, நாங்க அந்த காலத்தை நல்லா வாழ, நானும் இந்த காலத்து பெண் தான். நான் ஏன் அக்கால பெண்களுக்கு பேச வந்தேன்னு தெரியுமா? கனகராஜ் சார் போன்லயே சொன்னாரு. என்னன்னு? மேடம், நீங்க அக்கால பெண்களுக்கு பேசினா சம்பளத்துல 20,000 சேர்த்து தரேன்னு சொன்னாரு. அப்படின்னா அந்த காலத்து பெண்கள்லாம் காசுக்கு ஏமாந்தவங்களா? அப்படிலாம் இல்ல. யாரெல்லாம் தாயை பிடிக்கும், உங்க அம்மாவை பிடிக்குறவங்கள கை தட்டுங்க பாப்போம். அப்ப அக்கால பெண்கள் தான் சிறப்பு. இப்ப ஆண்களை கேட்போம், எனக்கு மனைவி எல்லாம் பிடிக்கும் நினைக்கிறவங்க கை தட்டுங்க. ரிசல்ட்டே முடிஞ்சு போச்சு. இந்த மேடையில கை தட்டுங்க. ஒரு 15 பேர் எதுக்கும் கை தட்டாம உட்கார்ந்திருக்காங்கம்மா. நடுவர் அவர்களே, இக்கால பெண்கள்னா மனைவி தானே. மனைவியை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இங்க எங்க தலைவரையாவே ஓ வீட்டுக்கார கூட்டு தட்ட சொன்னா கூட தட்டி இருக்க மாட்டேன். நீங்க வேற. காலையில என் வீட்டுக்கிட்ட சொன்னேன், மாமா நான் காலைல புதுக்கோட்டை போறேன், சாயங்காலம் கும்பகோணம் போறேன், நியூ இயர் கூட கொண்டாட முடியல, நான் யாரு கூட கொண்டாடுறேன்னு எனக்கே தெரியல மாமா, யாது முறை யாவரும் கேள்வி நான் பாட்டுல ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வீட்டுல மாமா அன்னலட்சுமி அன்னலட்சுமி இப்ப அங்க இருந்து ஒரு 4 அக்கா எட்டி அவங்க புருஷனை பாக்குறாங்க. அந்த பிள்ளை கை தட்ட சொல்லுது, நீ தட்டுவியான்னு நானும் பாக்குறேன். நீ என்னமோ உன் பயலை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு கண்டுக்கிறாம உட்காந்துருக்க. நீ இன்னும் வீட்டுல வந்து என்ன போகுதுன்னு தெரியலம்மா. இப்ப உங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் கை தட்டி இருப்பாரான்னு தெரியல. யார் வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரர். நான் தட்ட சொல்லி அடிச்சு கொண்டாந்துருப்பேன். இக்கால பெண்கள் சிறப்புடிங்களே, நீங்க சொல்ற மாதிரி நீங்க காலையில என் வீட்டு கட்டத சொன்னேன், மாமா நான் பட்டி பண்ற போறேன், நாளைக்கு காலையில விடிச்சுதான் வருவேன், காலை சாப்பாடு மதியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு என்ன மாமா பண்ணுவீங்கன்னு கதறி அழுதேன் காலையில 8:30 மணிக்கெல்லாம். நீ நாளானைக்கு கூட வாமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரா? என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் நீட்டி முளைக்கி பேசலங்க. மனுஷனுக்கு சாப்பாடா முக்கியம், சாப்பாடு நிம்மதிதான் முக்கியம், நியூ இயர் அதுமா போயிட்டு வாண்டார். நீட்டி முளைக்கி பேசி பழக்கம் இல்ல. அன்னலட்சுமியோட ட்ரைனிங் அப்படி. அக்கால பெண்கள் சிறப்புன்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? எங்க பாப்பா சொன்னுச்சு, நாங்க எல்லாம் புக் பண்ணி சாப்பிடுறோம். பாப்பா யாருமா? இந்த பாப்பா தான். உங்க பாப்பாவா? பீப்பா மாதிரி இருக்காங்க, பாப்பா நெற்றியில இருந்தா சொல்லிக்க வேண்டியதா? நான் கேக்குறேன். அப்ப அவங்க பாப்பா, நீங்க பீப்பாவா? நடுவர் அவர்களே, இப்பதான் 3 kg குறைச்சிருக்கேன். அவர் நினைக்கிறார் குறைச்சே இவ்வளவுதானா? ஏமா குறைச்சது பிரச்சனை இல்லை, அந்த ஊடால ஒரு சிரிப்பு சிரிச்சு அதுக்கு என்னமா அர்த்தம்?
நடுவர் அவர்களே, எனக்கு அந்த சிரிப்பை கொஞ்சம் சொல்லி தெரியாமா? நான் என் முகம் போகும்போது கார்ல ட்ரைனிங் கொடுங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே இந்த மக்கள் முன்னாடி அந்த காலத்து பெண்கள்ல நாங்க இப்ப புக் பண்ணி சாப்பிடுற ஆளெல்லாம் கை தூக்க பார்ப்போம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி 12 மணிக்கு தொலைச்சு எனக்கு பூரி கொடு, எங்க அம்மா பாரு, நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோன்னு. இந்த காலத்து பெண்கள்லாம் புக் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆமா, அவங்க மாமியார்மா வீட்டுல சொல்லிதான் கூட்டு வந்திருப்பாரு. இங்கே அங்க அந்த பிள்ளை வந்து அப்படி கேட்கும், நீ வாட்டுக்கு கையை தூக்கி குடும்ப மானத்தை வாங்கி விடாத. நடுவர்களே, அந்த காலத்து பெண்கள்லாம் நீங்க வந்து புக் பண்ணி சாப்பிட்டீங்க. புக் பண்றாங்கம்மா, மத்தியான சாப்பாடு புக் பண்றாங்க. எல்லாம் செல்போன்ல புக் பண்ணி சாப்பிடுறீங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் நாங்க குக் பண்ணி தான் சாப்பிட்டோம். நோய் நொடி ஏதாவது வந்துச்சா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் அந்த காலத்து பெண்களுக்கு இந்த காலத்து பெண்களுக்கு என்ன சிறப்புங்கிறது என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டுல சொன்னார். எப்படி? விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டான விருந்து கலைச்சு காட்ட போறேன்டி. வீட்டுக்கா கேட்டுக்கோ, இந்த காலத்து பொம்பளைங்க நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகல ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷினு சேர்த்து வைக்கணும், ஏசில வாழ்ந்து, ஃபேன்ல போட்டு வாழ்ந்து, ஃப்ரிட்ஜில் வச்சு, மிக்சியில அரைச்சி, கிரைண்டர்ல அரைச்சி எல்லாம் அது வீங்கிட்டு போகுது. பட்டனை தட்டி விட்டா இட்லி பக்கத்தில் வந்துடணும், கூடவே காப்பியும் வந்துடணும். அது என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு காப்பி வருமா வராதா? பேசினா காப்பி வரும். இல்ல பிரியாணியே ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். இல்லையா? அந்த காலத்து பெண்கள் ஒண்ணுன்னாவே 9ன்னு புரிஞ்சுக்கிறதுமா. நடுவர்களே, உனக்கு பிரியாணி போடுறேன்னு சொன்னாங்களா? ஒரு சாப்பாடு தான்மா, ஒரு எதிர்பார்ப்பு தான். இல்ல நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். நடுவர்களே, ஆக்சுவலி இந்த காலத்து பெண்களுக்கு அந்த காலத்து பெண்கள் அந்த பாட்டிலே ஒரு வரி சொல்லியிருப்பார். என்ன தெரியுமா? இந்த காலத்து அந்த காலத்து பெண்கள்லாம் காட்டுக்கு போவா, களை பறிப்பா, கஞ்சி குடிப்பா, காரியம் பாப்பா. ஆனா இவ கார்ல போவா, காப்பி குடிப்பா, கண்ணாடி பாப்பா, ஊரை சுத்துவா. இப்ப நீ தான் கார்ல வந்தா கண்ணாடி பார்த்தா? நான் பேசுறது தாங்க 20,000க்காக நான் அந்த காலத்து பெண்களுக்கு பேசுறேங்க. அதானே கேட்டேன். 20,000த்துக்காக இப்ப நீங்க ஒரு தீர்ப்பு அந்த பாப்பா பேசணும்னா 2 வரி சொன்னீங்கல்ல, அந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா இருப்போம்? இந்த பிள்ளையெல்லாம் கட்டும் போது வீட்டுக்கார் வாய் பேசக்கூடாது, கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்க கூடாதுன்னு பிளான் பண்ணி கட்டுது. அப்படிதானக்கா? நான் கேட்கிறேன், எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறாங்க? பாண்டியன் சோர்வர்ல மூர்த்தி மாதிரி வீட்டுக்கார் வந்து நினைக்கிறீங்க. ஆனா வரது பூரா கோபி மாதிரி தான் வந்து மாட்டுது இந்த காலத்துல. அந்த காலத்துல நாங்கெல்லாம் யாரையும் மூஞ்ச பார்க்கல, கல்யாணம் பண்ணல, நாங்களாம் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். இந்த காலத்துல மணவரைக்கு வரும்போது குனிஞ்ச தலை நிமிராம எங்க அம்மா வந்திருப்பாங்க. அப்படிதானம்மா? அப்பாவை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. வந்து டக்குன்னு மங்களகரமா உட்கார்ந்துருக்காங்க. நான் கேட்கிறேன், அப்படி மேலையில வரும்போது ஒரு பாட்டு போடுவார். இதே ஆடியோ கார் தான், வயசே ஆகலன்னா அவருக்கு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குலம் இருக்கும் குலமகளே வா வா. அப்புறம் என்னக்கா தெரியாது. வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே அந்த வாக்கப்பட்டு வர பொண்ணுக்கு நிறநாளின்னு ஒன்று வைப்பாங்க. காலில் வலது காலில் தள்ளி விட்டு வான்னு. ஏன் தெரியுமா? அந்த நிறநாளி அப்படி வீடு ஃபுல்லா செதறும். எப்படி இந்த தானியம் வீடு முழுக்க செதறி கிடக்கும், அது மாதிரி வாக்கப்பட்டு வர என் மருமகளால இனிமேல் இந்த வீடு தானியங்களாலும் செல்வங்களாலும் நிறைஞ்சு கிடக்கணுங்கிறதுக்காக தான் நிறநாளி வச்சு பண்ணுவாங்க. கைத்தட்டுக்கு உண்மையை சொன்னா. ஆனா இன்னைக்கு வர பிள்ளைங்க வரும்பொழுதே மாப்பிள்ளை ஒத்தையா இருக்கணும், சொத்து நிறையா இருக்கணும், சொந்த ஊடா இருக்கணும், குறிப்பா மாமியா இருக்கக்கூடாது. மாப்பிள்ளை வயலுக்கு மம்மி இருக்கக்கூடாது, இழுத்தரைக்கு அம்மி இருக்கக்கூடாதுன்னு எங்க நாகர்கோவில் பக்கம் சொல்லுவாங்க. நடுவர்களே, அப்படி வரும்போது அப்படி வருது, சும்மாவா வருது? குனிஞ்ச தலை நிமிராமலாம் வருதாங்க. இன்னைக்கு வரையில மேக்கப் போட்டு ஆடிக்கிட்டு வருது. கம்மான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு அந்த வேலை படிக்கலாம் டுயட்டு ஏ 2020 மச்சா ஏ டிராவல் தில்லாகுது ஏ டோர்னமெண்ட் கப்பா. இந்த பழைய காலத்து அதெல்லாம் பாக்குது. இவளாடி மருமாவா மாப்பிள்ளை சேவந்தேன்னு உட்காந்துருப்பார் நம்ம கனகராஜ் சார் மாதிரி. நிகழ்ச்சி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ? ஏமா இப்ப மாப்பிள்ளையோட சேர்த்து எதுக்குமா கனகராஜ் சார் எழுத்த? நீ அவர் இன்னும் மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு பாருங்க. யார் கனகராஜ்? வயசானாலும் இன்னும் கனகராஜ் சார். அப்ப மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? அழகு ஸ்டைலும் குறையாம அப்படியே இருக்காருல்ல. நடுவர்களே, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? 6 மணி ஆனா இன்னமும் கிராமங்கள்ல பாருங்க அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்க, எல்லா நாளும் நைட்டிய போடு, என்னத்தையோ கண்டராவிய பண்ணு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா சாயங்காலம் விளக்கேற்றும் போது ஒரு பொம்பளை புடவை கட்டி விளக்கேத்துன்னு தாய் சொல்லுவாங்க.
கை தட்டுங்க, எனக்கு உண்மையை சொன்னா. இன்னைக்கு தான் திட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏத்தலமா அதனால தட்டலமா ஏத்தலங்க நடுவர் அவர்களே அப்படி விளக்கு ஏத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்குதா? 6 மணி ஆனா லைட்ட போட்டுதோ இல்லையோ, சாயங்காலம் ஆனா சுந்தரிய போட்டுருது. சுந்தரினா சீரியலாமா? உங்களுக்கு தெரியாதா? நடுவர் அவர்களே, சுந்தரி பாக்கியலட்சுமி கடைசியா சிறகடிக்க ஆசையை முடிச்சாதான் புருஷனுக்கு தோசையா கிடைக்குது. சிறகடிக்க ஆசை எத்தனை பேர் பாக்குறீங்க? நான் கேட்கிறேன், பாக்கியலட்சுமியில ஒரு நாளைக்கு சீரியல்ல அழுவுறதுக்கு பாக்கியா 20,000 ரூபாய் வாங்கிட்டு அது அழுவுது. இந்த காலத்து பொம்பளை ஆளுங்க கேபிளுக்கு 2,000 ரூபாய் கட்டிட்டு அது உட்கார்ந்து அழுவுது. குடும்பம் விளங்குமாமா? நீங்க இல்லறம் சிறக்க நாங்க இந்த காலத்து பெண்கள், நான் கேட்கிறேன், நாங்கெல்லாம் என்ன வேணாலும் முடிவெடுக்கிறோம். நீங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கிறேன் சொல்றதுனாலதான் கணவருக்கு கட்டுப்படாம இன்னைக்கு விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருப்பதற்கு காரணமே தாங்கிற முடிவு எடுக்கிற ஒரே காரணத்தினாலதான். உண்மையா இல்லையா? பொறுத்து போகணுங்கிற பண்பு இந்த பெண்களுக்கு இன்னைக்கு இருக்குதா? முதல்ல ஆவுன்னா உடனே அப்பாவுக்கு போனை போட்டு வாட்ஸ்அப் கால் வீடியோ கால், எப்பா இதே அடிக்கிறாருப்பா, எப்பா என்னமா பண்ற, நான் நைட்டி போட்டுக்கப்பா, அப்படியே வா. புருஷக்காரன் எங்க அடிச்சா வீடியோ கால் போட்டு காமிக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தோமா? வீடியோ கால் இருந்துச்சா அதனால காமிக்கல. அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க நடுவர்களே. அன்னைக்கு வீடியோ கால் இல்ல. கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷனை வாழ்ந்தாங்க. எங்க அம்மா எல்லாம் வீட்டுக்கார கணவனே கண்கண்ட தெய்வம்னு வணங்கி இருப்பாங்க. அதனால கழுத்து நிறைய செயின். கல்லு குடிச்சாலும் புரிச்சேன், புல்லு குடிச்சாலும் புரிச்சேன் இருந்தாங்க. நான் இப்ப கேட்கிறேன், இக்காலத்து பெண்கள்லாம் அந்த அம்மா மட்டும் தான் கை தூக்குனாங்க. இந்த காலத்து பெண்கள் தானே அக்கா வரையில சொல்லிட்டாங்க, இந்த காலத்து பொம்பளையில தான் தீர்ப்பு சொல்லணும். அதான் மிரட்டுறது இந்த காலத்து பெண்கள். ஏன் கேட்கிறேன், இந்த ஆண்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்கிறேன். வீட்டுக்கார வணங்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா என் புருஷங்கால உழுது கும்பிட்டு வாசலுக்கே கோலம் போட போவேன்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். மா தூக்குங்கம்மா. அம்மா யாவா நீ பிச்சை எடுக்கிற மாதிரி அதை கை எடுக்க தூக்கல நான் விட மா ஒருத்தராது ஒரு ஆளு யாராவது பாவம் அந்த பிள்ளை ரொம்ப கெஞ்சுதுங்க தூக்கிடுங்க. அவர் சொல்றாரு, நான் தான் என் மனைவி கால உழுவுறேன்னு அவரே தூக்குறாரு. ஐயா நன்றிங்க ஐயா, நீங்களாவது பட்டிமன்றம் கேட்குறீங்கன்னு சந்தோஷமா இருக்குங்கய்யா. அப்படிங்களா? பாருங்க, அவர் பேரு கர்ம வீரர் காமராசர் அவர்கள் பேரு வச்சிருக்கிறதுனால தான் அவர் உண்மையை சொல்லி கை தூக்கிறார். கை தட்டுங்க நல்லா. ஒருத்தராவது ஏக்கா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா சும்மா நாலு கை தூக்கி விடுங்க. என் வீட்டுக்காரக்கால உழுது கும்பிடுவேன். ஒத்தாளு ப்ளீஸ், ஒத்தாளு. ஐயோ அப்படியே உழுது கும்பிட்டாலும் சபையில சொல்ல தன்மானம் தடுக்கும்ல. நடுவர் அவர்களே அப்படி கிடையாது. வாசலுக்கு கோலம் போட இல்லை. இப்ப பொங்கல் நியூ இயர் வருது, யாராவது காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் கிடையாது. நைட்டு 2 மணிக்கே தண்ணியை ஊத்தி அது நல்ல கோலத்தை போட்டு விட்டு போய் படுத்துற வேண்டியது. படுத்துட்டு அது விடிய காத்தா எந்திரிச்சு பார்த்தா பாதி பனி பெஞ்சு அலங்கோலமா கிடக்கும். கேட்டா நான் நைட்டே கோலம் போட்டேன். உங்களை நைட்டே கோலம் போடுறதுக்கு அவங்கள வச்சிருக்க சைனஸ் ப்ராப்ளம். சைனஸ் ப்ராப்ளம். இன்னும் உங்களை மாதிரி அடுக்கு மாடி கட்டத்தை இருக்கவங்க ஸ்டிக்கர் கோலம் தான். நாங்க என்ன அந்த காலத்து பெண்களை விட இந்த காலத்து பெண்கள் நாங்க உயர்வா இருக்கோம், நாங்களே முடிவெடுக்கிறோம், நாங்களே சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கார செவனே வீட்டுல உட்கார்ந்து சொல்றோம். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சுதந்திரம்ங்கிற பேர்ல, நாங்கெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்கிற பேர்ல கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோமே தவிர ஒருபோதும் நான் மகிழ்ச்சி அனுபவிக்கலைங்கிறத உணர்ந்துக்கங்க. உண்மையிலேயே ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாம பட்டிமன்றம் வந்திருக்கோம், சமைக்காம வந்தோமா? சமைச்சு தான் வந்தோம். உங்க பசங்களை பார்க்காம வந்தீங்களா? பார்த்துட்டு தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வந்தாங்களா? மத்தியானம் சமைச்சிட்டு நைட்டுக்கு சமைச்சிட்டு. இப்ப எல்லாரும் மாதிரி நாங்களும் வீட்டு வேலையை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வரது கஷ்டமா இல்லையா? காலைல எஞ்சி பாத்திரத்தை வலிச்சு பல்ல வலிச்சு வீட்டை குட்டி வாசல் குட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இட்லி தோசை சுட்டு வச்சு புருஷனுக்கு கட்டி கொடுத்து பிள்ளைக்கு ஊட்டி விட்டு ஆபீஸ்க்கு புலம்பி தானும் வேலைக்கு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்து இருக்கிற துணியை பூரா அடிச்சு துவச்சு காய வச்சு மடிச்சு வச்சு பாத்திரத்தை மறுபடியும் எல்லாத்தையும் கழுவி வச்சு நைட்டு இட்லி தோசை சப்பாத்தி அத்தனை வகை வகையா செஞ்சு வச்சு சைடு கப்ப 2 சீரியலை பார்த்துட்டு திரும்ப தூங்கும் போது ஐயோ மணி 18 காலைல 6 மணிக்கு எந்திரிக்குவேன்னு ஒவ்வொரு பெண்களுக்கு அடிகார மாதிரி ஓயாமல் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இக்காலத்து பெண்கள் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. நிஜமா கை தட்டி வைங்க. ஏன் முறைச்சு பாக்குறீங்க? இவ்வளவும் நீ சொல்லும் போதே மலப்பா இருக்கேம்மா, எப்படிமா செஞ்சாதானே தெரியும். இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப அப்ப சும்மாவா? சில சமயம் உண்மையா சொல்லி விடுவாங்க. அது இந்த ஆத்திரத்துல அண்டாவுல
அண்டாவில் கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கோவத்தோட குளிக்க போனாங்கன்னா அந்த அண்டாவில் கை போகாதான், போய் மோந்து தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா அங்கிட்டு அங்கிட்டு போகுமா. அந்த மாதிரி அவசரத்துல மேடையில உளறிடுறது. நடுவர் அவர்களே, அப்பெல்லாம் சொன்னாலும் உண்மைய இந்த காலத்தை புக் பண்ணி சாப்பிடுறாங்களே, யூடியூப பார்த்தா அது வரைக்கும் சமைச்சதே இல்லைங்கிற கை தூக்குங்க பாப்போம். சாதனாவே கை தூக்கலையம்மா. புரியலன்னு நினைக்கிறேன். அப்படியா? பொறுமையாக பேசவா வாய்ப்பு இல்லை. புரியலையா? சமைக்கிறதே இல்லை, நல்லா மேக்கப் போட்டுட்டு மேட்சுக்கு மேட்ச். இதுல வேலை கட்டின புருஷன் மேட்சா இல்லையா? நீ அவருக்கு மேட்சா இருக்கன்னு முதல்ல கேட்டியாமா நீ? நானும் அப்படி கிடையாதுங்க. பட்டிமன்றம் போனாலும் யூடியூபை பார்த்து நான் சமைப்பேன். யூடியூப்ல என் சமையலை போட்டு விடுவேன். காமெடி குயின் அன்னலட்சுமி என் யூடியூப் சேனல். எப்படி பாத்துருக்கேம்மா? எப்படி விளம்பரம்? என் யூடியூப் சேனல் பேர் சொல்லிட்டேனா? காமெடி குயின் அன்னலட்சுமி சேனலை போய் பாருங்க. நான் நல்லா இருக்கும்போது நான் வைக்கிற சாப்பாடு நல்லா இருக்காதா? ஏமா நீ நல்லா இருக்கேன்னு பார்த்து சொல்லிட்டாங்க, நீ வைக்கிற சாம்பாரை சாப்பிட்டுல சொல்ல வேண்டியிருக்கு. ஏமா இப்பெல்லாம் செல்போன் தான் இந்த காலத்துல. உண்மையா சொல்றேன், யூடியூப்ல போன வாரம் ரசம் வச்சு போட்டு விட்டேன். ரசம் அம்மாவுக்கு என்னன்னு தெரியாது இதெல்லாம் சொல்றதெல்லாம். ஆமா, 1 மணி நேரத்துல 4000 பேர் லைக்ஸ். ஓ ரசத்துக்கு சச்சக் சச்சக் சச்சக்னு இவங்க கூட 2 போட்டு விட்டுப்பாங்க நினைக்கிறேன். என்னம்மா கறி வெட்டுற மாதிரி ரசத்துக்கு லைக் வந்திருக்கு? லைக்குங்க, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது நான் லைக்குக்கா எப்பறா 4000 பேர் லைக் பண்ணிருக்காங்களேன்னு பார்த்து என் வீட்டுக்காரு 6 டம்ளர் வாங்கி குடிச்சாருமா அந்த ரசத்தை. அம்புட்டு ருசி, தக்காளி ரசம் நல்லா வாங்கி 6 டம்ளர் குடிச்சாருங்க. ஒரு வார்த்தை சூப்பரா இருக்குன்னு சொல்லலக்கா. எனக்கு கடுப்பூர்மா வராத பட்டிமன்றத்துக்கு கை தட்டுங்கன்னு கேக்குறேன். நாங்க ஒரு ரசத்துக்கு பாராட்டு கேட்க மாட்டோமா? அப்புறம் ஏன் 6 டம்ளர் குடிச்சாரு? தெரியல, காசு வீணா போக கூடாது குடிச்சாரு என்னவோ தெரியல. பச்சை ரசம் வீணா போக கூடாது, அதுல தொட்டில போய் ஊத்துனா நம்ம குடிச்சா என்ன? 6 டம்ளர் வாங்கி குடிச்ச மனுஷன் ஒத்த வார்த்தை பாராட்டல. கடுப்பாயிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? இருக்கா. எனக்கு கூட மிச்சம் வைக்காம 6 டம்ளர் வாங்கி டபக்கு டபக்குன்னு குடிக்கிறீங்களே, ஒரு வார்த்தை பாராட்ட கூடாதா? அந்த ரசத்துக்கு பாருங்க யூடியூப்ல 4000 லைக்ஸ். வச்சக்குன்னு வருது. நான் 1 மணி நேரத்துல 4000 லைக்ஸ். கட்டின புருஷன் நீ ஒரு லைக் போட்டியான்னு கேட்டேன். போட்டியா? பேசாம போயிரு. புதுக்கோட்டை தானே, மரியாதை கிளம்பி போயிரு நாளைக்கு. ஏன் ஒரு ரசத்தை பாராட்ட கூடாதான்னு கேட்டேன். 4000 பேர் லைக் பண்ணாங்களே, நீ ஒரு லைக் போட கூடாதா? அழுதுகிட்டே கேட்டக்கா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மரியாதையா போயிரு. இந்த லைக் போட்டவன் பூரா ரசத்தை பார்த்தவன், நான் ஒரு ஆள் தான் குடிச்சவன். இன்னைக்கு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு கூட கூகுள்ல தேடக்கூடிய காலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு நாங்கள் இக்கால பெண்கள். நடுவர் அவர்களே, நமக்கெல்லாம் கல்வி கொடுத்த கர்ம வீரர் காமராசர் என்ற ஒரு மிகச் சிறந்த மனிதர் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பெண்களே மேடை ஏறி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு கல்வி கண் கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்ம வீரர் அவர்கள் பயன்படுத்திய காரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். ஆனால் கர்ம வீரர் என்கின்ற பெயரை மட்டும்தான் இன்று வரை வரலாறு எடுத்துக்கொண்டு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னா, அப்படி ஒரு தலைவனை உருவாக்கியது அக்கால தாயாகத்தான் இருக்க முடியுமே தவிர இக்காலத்துல யாராவது ஒருத்தர் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நீ பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன்னு 5 நிமிஷம் கேக்குறாங்கம்மா. நல்லாவே பேசிட்டு, ஆனா பேமெண்ட் உனக்கு அவ்வளவுதான். சும்மாலாம் நான் 20,000 கேட்கறதுக்காக நீங்க எத்தனை தரம் பேசினாலும் அப்படித்தானாமா? நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்க, இந்த சாதனை என்னதான் பதில் எழுதினாலும் என் வீட்டுக்கார அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். உண்மையிலேயே பரீட்சை கூட அப்படி எழுதினது இல்லம்மா அந்த பிள்ளை. அந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உந்தன் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. இல்ல கை தட்டினாதான் எனக்கு அடுத்த பேச்சே வருவேன். இந்த சாப்பாட்டுக்கு இடையில வழி விட்டுருக்காங்க பாருங்க, அவங்க தான் பேசாம ஹை கிளாஸ் டிக்கெட் மாதிரி உட்காந்துருக்காங்க. பட்டிமன்றம் பேசினா என்ன, நாங்க கேட்டா என்ன, நாங்க கேட்கலான்னா என்ன, என் பொண்டாட்டி முடிஞ்சோடனே உங்களுக்கு புது புடவை வாங்கி கொடுன்னு கேட்க போறான். அப்படித்தானே? இந்த காலத்து பெண்கள் சிறப்புன்னு இவ்வளவு தூரம் பேசுறியம்மா. அந்த காலத்துல பெண்கள் குழந்தைக்கு இடுப்புல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு யாராவது கொடுக்குறீங்களா? முதல்ல இடுப்பு இருக்கா? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இடுப்பும் இல்ல அடுப்பும் இல்ல. நடுவர் அவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து தாய்மார்கள் ஒண்ணு நிலாவை கட்டி சோறு ஊட்டுவாங்க, அது எல்லாரும் சொல்றதுதான். இன்னொன்னு கிராமங்கள்ல அந்த காலத்து தாய் என்ன பண்ணுவா, இந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே சோறு
ஊட்டுவாங்க. சோறு ஊட்டும் போது என்ன பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடைம்பாங்க இல்லையா? கையில் அப்படியே நண்டூர்து நரியூர்து நண்டூர்து நரிது சொல்லி அப்பாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம், அண்ணனுக்கு கொஞ்சம், தம்பிக்கு கொஞ்சம், தங்கச்சிக்கு கொஞ்சம், நண்டூர்து நரியூர்து நண்டூர்து நரியுது. காக்காக்கு கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்து, கழுவி கழுவி நாய்க்கு ஊத்து, நண்டூர்து நரியுது கிச்சு கிச்சு கிச்சுன்னு மூட்டுவாங்க. குழந்தை உடனே சிரிக்கும். அதெல்லாம் செஞ்சிருக்காங்களா? இன்னைக்கு யாராவது பண்ணுவோமா? முதல்ல சாதனா வீட்டுக்கு போறதே பெருசு. அப்புறம் எங்கிட்ட கிச்சனுக்கும் போறது கிச்சு கிச்சு முட்டாது. முந்தானேத்து போய் சாப்பாடு போடுச்சுலமா நடுவர்களே, முந்தா நாள் யாருக்கு சாப்பாடு போட்டான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, முந்தா நாள் கடலூர்ல பட்டி பண்றான். யாருக்கு சாப்பாடு போட்டா வந்து இங்க வந்து கதை கதையா அளக்க வேண்டியது. கடலூர்ல அவங்க சித்தப்பா பையன் இருக்காரா அவருக்குமா? ஆமா, சாதனா பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. என்னமா? மேட்டாங்கட்ட உழுதவனும் கேட்டா அந்த மேனாமணியை கட்டின எங்க அண்ணனும் கேட்டாரு. எங்க ஒரு மாதிரியாத்தா ஏன் மேல வந்து யாராத்தானா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்ட சொல்லி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ வயிறார சாப்பிடா மட்டும் பத்தாதுடா, இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் காக்கா நாய்க்கெல்லாம் யாரா சோறு கொடுப்பா, அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து நண்டூர்து நரியூர்து கிச்சு கிச்சுன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது மன கஷ்டத்தோட கொடுக்க கூடாது, இஷ்டத்தோடு மற்றவர்களுக்கு அன்போடு பகிர்ந்து கொடுக்கணுங்கிறத விளையாட்டுல கூட ஊட்டி வளர்த்தது, குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தது அக்கால பெண்கள். ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க? நிறைய பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் பேசுவேன், காலேஜில் போய் பேசுவேன். நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என் புள்ள சொல்லு பார்த்தாதான் சோறு திங்குது. அதை சொல்லி கொடுக்கறது யாரு? ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்கறது. உங்களுக்கு செல்லு பார்க்காம இருக்க முடியல, அதனால உன் குழந்தைங்களுக்கு அதையே நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல இன்ஜினியர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருந்துச்சு. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு மதிப்பு யாருக்கு தெரியுமா அதிகமா இருக்க போகுது? கண்டாக்டருக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்க போகுது. நீங்க பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் செல்போனை கொடுக்க கொடுக்க தான் கையில வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 6 வயசு 8 வயசுக்கு மேல சோடா புட்டி கண்ணாடி போடலன்னா நான் பட்டிமன்றமே பேசல. தயவு செய்து உங்க குழந்தைகளை வளர்ப்பது இக்காலத்து பெண்கள். நிச்சயமா நீங்க எல்லாம் பொறுப்போட வளர்ந்தா மட்டும்தான் சிறந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்க முடியுங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. செல்போனை தலைக்கு அடியில வச்சு உங்க குழந்தைங்க தூங்கினாலும் சரி, நீங்க தூங்கினாலும் சரி. அந்த காலத்துல கோழி கூப்பிடறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாங்க. எந்த அலாரம் இருந்துச்சு? ஆனா இன்னைக்கு எல்லாரும் செல்ல தலைக்கு மேல வச்சு படுத்தீங்கன்னா நிச்சயம் மூளையில கட்டி வரதுக்கான 99% வாய்ப்பு இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, காமெடி எல்லாம் விட்டு தள்ளிடுங்க. இந்த விஷயங்களை தயவு செய்து இனிமேல் குழந்தைங்கள்ட்ட பகிருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த செல்போனை வச்சு பயன்படுத்திக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கு பொழுது சார்ஜ் தீர தீர விளையாடாதடா. நீ கொடுத்தா தானே விளையாடுவாரான். எனக்கு தெரிஞ்சு நான் மும்பை தமிழ் சங்கத்தில் பேச போகும்பொழுது ஒரு டீச்சர் சொன்ன வார்த்தை தான், நானும் என் வீட்டுக்காரும் செல்போன் யூஸ் பண்றோம், ஆனா எங்க குழந்தைங்கள்ட்ட செல்போனை கொடுக்க மாட்டேன். அது எப்படின்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வேலை பார்த்துட்டு வரும்பொழுதே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். என் வீட்டுக்காரு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. வீட்டுல ஒரே ஒரு நோக்கியா போன் ஒன்று வச்சிருக்கோம், அதைத்தான் கான்டாக்ட் நம்பராகவே கொடுப்போம். எங்க பிள்ளைங்க தூங்குறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போனுக்கு சார்ஜே போடுவோம். நாங்களும் செல்போனை அதிகமாக வீட்டில் பயன்படுத்துவதில்லை, எங்கள் குழந்தைகளும் அதை பயன்படுத்துவது இல்லைன்னு சொன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அன்னைக்கு பெண்கள் சொல்லி சொல்லி நல்லதை சொல்லி சொல்லி வளர்த்தாரோ என்று தாலாட்ட, என்னை யார் யாரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே. நன்றி. என்ன பாட்டு நல்ல. நீங்க ஆறாரோங்கிறீங்க, பின்னாடி எல்லாம் அப்படின்னு தூங்குறாங்க. அவங்களுக்கு இப்ப 12 மணிக்கு தூக்கம்லாம் வராதுமா. இந்த காலத்து பெண்கள் முதல்ல அந்த குழந்தைய எப்படி குளிப்பாட்டும் தெரியுமா? இல்லறா தெரியுமா? குழந்தைய குளிப்பாட்டணுமானே முதல்ல டவுட் அவங்களுக்கு. குளிப்பாட்டணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நடுவர்களே, அந்த காலத்துல பெண்கள் சொல்லுவாங்க, குறிப்பா இப்போ ஒரு குழந்தைக்கு வயிற்று வலிக்குது, உரம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த காலத்து பெண்கள்ட்ட கூட்டிட்டு போறீங்க? என் குழந்தைக்கு உரம் விழுந்துருச்சு எடுத்து விடுங்க. நீ இந்த காலத்து பெண்கள்ட்ட போறீங்க? மருத்துவராக இருந்தவர்கள் கூட அந்த காலத்து பெண்கள் தான். அந்த காலத்து பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, குழந்தைய பால் கொடுத்த உடனே டக்குன்னு தொட்டில போட்டு ஆட்டாத. ஏன் தெரியுமா? குழந்தைக்கு செரிமான சக்தி அதிகமா இருக்காது, குறைவா இருக்கும், வயிறு மந்தமா இருக்கும். குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே முதுகுல போட்டு கொஞ்சம் தட்டி கொடு. எக்ஸ்ட்ரா பால் குடிச்சிருந்தா அது கக்கிரும். தேவையான உணவை மட்டுமே அந்த குழந்தைக்கு போகுன்னு நல்ல விஷயங்களை கத்து கொடுத்தது பூரா அந்த காலத்து
அதுக்காக தான் சொன்னாங்க, டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. உங்கள் கரவொலியை எனக்கு இசையாக தந்தால் மிகவும் அருமையாக இருக்கும். டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, கிழவிக்கு அறிவுண்டு கோமரிக்கு அழகுண்டு அழகுல அறிவண்ணி மறக்காதே, டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. இக்காலத்து பெண்கள்லாம் தான் வாழ்ந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், தான் வீட்டுக்கார் நல்லா இருந்தா போதும், குழந்தைகள் நல்லா இருந்தா போதும்னு சுயநலமா நினைக்கிறத விட மாமியார் மாமனாரோட சேர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் இஷ்டத்தோட வாழ்வோம் நினைச்சா இக்காலத்து இல்லறம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். இல்லறத்தை சிறப்பாக கொண்டு சென்றவர்கள் அக்கால பெண்களே என்ற தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதுகாரம் கேட்டு ரசித்த என் உயிரின மேலான ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நான் சொல்லும் போதே சொன்னேன், அன்னலட்சுமி மாதிரி பெருந்தன்மையான பிள்ளை யாருமே இருக்க முடியாதுன்னு. அதனால் அந்த டெல்லிக்கு ராஜாவானாலும் பாட்டு பாடும்போது பார்த்திங்கன்னா நல்ல வேளை என் பக்கம் கையை காட்டிடுவாங்களோ நானே பயந்தேன். ஆனால் அவங்களே கிழவிக்கு அறிவுண்டு குமரிக்கு அழகுண்டு உங்கள் 2 பேர்த்தோடய முடிச்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் உண்மையிலே பெருந்தன்மை தான். நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு விஷயம் இல்லைன்னா தான் அதனுடைய அருமை தெரியும் நமக்கு. நம்ம வீட்டில் வந்து பாட்டியோ அம்மாவோ இல்லைன்னா தான் அவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் கேட்கணுமே நினைக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியும். ஒரு குழந்த ஒரு அனாதை ஆசிரமத்தில் படுத்திருக்கு. அந்த குழந்தை சொல்கிற மாதிரி, அழுது புரண்டு அலறிய ராத்திரியில் நிலாவும் இருந்தது, சோறும் இருந்தது, ஊட்டுவதற்கு தாய்தான் இல்லை என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அப்போ என்னது, அது அழுது குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு அம்மா தான் இல்லை, நிலா இருக்குது, சோறு இருக்குது. ஆனால் அம்மா இல்லாமல் நிலாவாலையும் சோறுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு அந்த ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஆனால் சாதனா வந்து அவங்க பேசினாங்க. ஆனால் 25 நிமிஷத்துக்கு மேலே அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அப்படியே ரத்தம் துடிக்குது. நான் பதில் சொல்லாமல் நான் எப்படி இருக்கிறது? மாமியார் எது வேணாலும் பேச பேச மருமக வாயை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கிறதுனால தானே எங்களை நீங்கள் அந்த பேச்சு பேசுகிறீங்க. அதனால் அன்னலட்சுமிக்கு நான் ஒரு 2 நிமிஷம் பதில் சொல்லிட்டு தான் நான் சாப்பிட வருவேன்னு இவங்க உறுதிமொழியோடு இருக்காங்க. அதனால் இவங்க பேசுனதுக்கு 2 நிமிஷம் பதில் சொல்லி தீர்வேன்னு இருக்கிறதுனால ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் பதில் சொல்லலாம். அன்னலட்சுமி எந்திரிச்சு அடிச்சு போடாதீங்கம்மா. என்றைக்குமே வந்து பெரியவங்களை வந்து எதிர்த்து பேசுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுங்க. ஏன்னா வந்து நாங்கள் அதுக்கான இதோட இருப்போம். 2வது அன்னலட்சுமி அக்காவை எதிர்த்து பேசி அது வந்து ஏன்னா என்னுடைய வளர்ச்சியிலும் என்னுடைய முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்ட மிகச்சிறந்த நான் மதிக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்களில் ஒருவர் என்னுடைய அக்கா வந்து ஒரு 4 வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு குறுன்னு இருக்கு. ஏன்னா இந்த காலத்து பெண்களுக்கு பதில் பேசாட்டி தூக்கமே வராது. சண்டை போட்டாலுமே எங்க மனசுக்குள்ள இருக்கிறத 4 பேருக்கிட்ட வெளிப்படையா சொன்னாதான் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. சீரியல் பாக்குறீங்களே 24 மணி நேரமும் நைட்டு சிறகடிக்க ஆசையாது அந்த முத்து வருவானே அதானக்கா, அந்த சீரியல் தானக்கா, மீனா வருவாளே அதானே, நான் அதை எப்பயாவது பாக்குறது. சிறகடிக்க ஆசை வரைக்கும் பார்த்துட்டு நீங்க தூங்குறீங்களே, எங்கேயாச்சும் புருஷனுக்கு சோறு போடுறீங்களான்னு. உண்மையிலே இந்த காலத்து பெண்கள் நாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் தயவு செய்து இதுக்கு வந்து நான் சொல்றது உண்மையா இருந்தா மட்டும் கைத்தட்டுங்க. வீட்டுல சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 2K கிட்ஸ் உட்காந்து பாக்குதா, 60-70ல பிறந்த பாட்டி பூரா உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பாக்கியலட்சுமி புருஷன் கோபிய கீழே இருந்து மண்ணவாரி விட்டு டிவியில இறக்கிறது பூரா எங்க பாட்டி. எந்த வீட்டில் நான் பெண்கள் நாங்கள் இந்த காலத்தில் சீரியலை பார்த்துட்டு அவன் நாசமாக போகணும், அவன் பொட்டாட்டி எப்படி கொடுமைப்படுத்துறான் பாருன்னு யாருக்காவது வாசாப்பு விட்டுட்டு இருக்கோமாக்கா? நான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் பாருங்கள் அந்த கோபி படுற பாடு, அந்த எங்கள் வீட்டு என் மாமியார்ட்ட அந்த கோபி படுற பாடு இருக்கு, அந்த ஆண்டவனுக்கு கூட பொறுக்காது. சீரியல் ஏன் தெரியுமா இந்த காலத்து பெண்கள் நாங்கள் பார்க்குறோம்? சீரியல் பார்த்து பெண்கள் நாங்கள் அழுவலைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் புருஷங்க பூரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும் நாங்கள் படுத்துகிற பாட்டில். இது தேவையாது? இதுல இருந்து பிரச்சனை இல்லாம ஒதுங்கி இருப்போம், பேசாம நாங்க எங்க வேலையை பார்ப்போம்னு நாங்க அமைதியா ஒதுங்கி போறோம். பாரதியார் முண்டாசு கவி இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு வளரணும், கர்ம வீரர் காமராஜர் ஏழைகளுக்கெல்லாம் படிப்பை கொடுக்கணும்னு ஏன் தெரியுமா கஷ்டப்பட்டாங்க? அந்த காலத்துல பெண்கள் அவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சாங்க, அவ்வளவு அடிமைப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்து பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல வாழ்க்கைய, நல்ல சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்னா நாம இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக போராடினாங்கன்னா இந்த காலத்து பெண்கள் இப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க கனவு நனவாக்குறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. மாமியார் இது பண்றாங்கன்னு சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நான் இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போனேன்,
முதன்னு வீட்டில் சாணி தெளிச்சு போட்டு கோலம் போடணும்னு சொன்னாங்க. விடிய காலம் 10 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு என் வீட்டில் சாணி தெளிச்சு போட்டு கோலம் போட்டேன். நீங்கள் சாணி தெளிப்பீங்களாம்மா? நீங்கள் சாணி தெளிச்சு கோலம் போடுறீங்களான்னு? அதான் நடுவர் அவர்களே, விடிய காலம் 10 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு கோலம் போட்டேன். ஏன் கூட்டத்தில் ஒரே சலசலப்பு? 10 மணிக்கு விடிய காலையில் 10 மணிக்குன்னு சொன்னீங்களாம்மா? அந்த அம்மா அதாவது இந்த வாழ்க்கை முறை வேறையா போச்சு. பட்டிமன்றம் போயிட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறதே 6:30 மணிக்குன்னா அந்த அம்மாவுக்கு விடிய காலமாக 10 மணிக்கு தான். அப்போ பள்ளிக்கூடம் எப்போதாம்மா போவேன்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவேன். ஒரு நாளைக்கு போவீங்க, ஒரு நாளைக்கு போக மாட்டீங்க. 10 மணிக்கு எழுந்திருச்சு சாணி தெளிச்சு போட்டேன் நடுவர் அவர்களே. என் மாமியார் அங்கே ஒரு சோம்பேறி நாய். அதானே கேட்டேன், எப்படி தூங்கி எழுந்திருச்சு எப்படி வந்து இதைதான் குடும்பத்தை நிமித்தி வைக்க வருதான்னு கேட்டுச்சு. இது எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணேன், நடுராத்திரி 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு சாணி தெளிச்சு போட்டு கோலம் போட்டேன். இதுக்கும் கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு. நடுராத்திரி 5 மணிக்கு எழுந்திருச்சு போட்டப்பையும் அதே மாமியார் போய் பக்கத்து வீட்டு கிளம்பி. இப்ப 5 மணி நடுராத்திரி ஆயிடுச்சு பாருங்க. பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வந்த அன்னைக்கே குடும்பத்தை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு பாக்குறா பாரு அப்படின்னாங்க. சரி இது எதுக்கு எனக்கு நடுராத்திரி 5 மணிக்கு எழுந்திருச்சு வாசல் தெளிக்கிறா பாரு. அதனால நான் எதுவுமே செய்யல நடுவர்களே. என் மாமனாருக்கு தண்ணி கேட்டாங்க பாருங்க, வேகமா குடுன்னு ஓடி போய் கொண்டு போய் கொடுத்தேன். இது ஒரு தப்பா? குடுன்னு ஓடி கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு சொன்னாங்க, குதிரை மாதிரி எப்படி வீட்டுக்குள்ள ஓடுறா பாரு. மறுநாளும் தண்ணி கேட்டாரு, அப்பங்க விக்கிட்டு கிடந்தாரு. சரி நம்ம ஏன் குதிரை மாதிரி ஓட போறோமேனா ஆமா மாதிரி நான் வந்து போனேன். அப்பனாச்சும் அது சும்மா இருக்கணும்லங்க. இங்க பாரு எப்படி இவங்க பெரிய மகாராணி எலிசபெத் அப்படியே அண்ணன் நடந்து போறாங்க. என் புருஷனை கொல்றதுக்கு திட்டம் போடுறான்னு சொல்லி விட்டுட்டுங்க அந்த கிழவி. இது தேவையா எனக்கு? அன்னைக்கு முடிவு பண்ணேன், இன்ன வரைக்கும் என் வீட்டுல சண்டை இல்லாம அந்த குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமா மாற்றி இருக்கேன்னா அது என்னோட சாமர்த்தியத்துல. விக்குனாவும் தண்ணி கொடுக்கறது இல்லையே, குதிரைங்கிறாங்க ஆமாங்கிறாங்க. இவ்வளவு குறை சொன்னாலும் அந்த மாமியார் கூட இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, எந்த சண்டையும் இல்லாம அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன் நடுவர்களே. ஏன் கல்யாணம் பண்ணி 3ஆவது நாள் என் புருஷனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் இந்த காலத்து பெண்கள். ஏங்க பிரச்சனை வர்றதுக்கு ஒதுங்கி பொழைக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு நினைக்கிறோம், அது தப்பா? அதனால போட்டுக்கிட்டே கூட இருக்கிறதுக்கு ஒதுங்கி இருக்கோமா? அதனால நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க எல்லா வேலையும் நீங்க பார்த்துட்டு இந்த காலத்துல கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல தான் நாங்க நிம்மதியா வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெளியில எல்லாம் போயிட்டு நீங்க இவ்வளவு வேலையும் செஞ்சு வீட்டு வேலையும் செய்றீங்கன்னு. அந்த காலத்துல எந்த கணவனும் மனைவிக்கு உதவி செய்யலைங்க. இந்த காலத்துல நான் தோசை சுட்டா என் வீட்டுக்காரர் சட்னி வைக்கிறாரு, நான் சாப்பிட்டுட்டு போட்டா என் வீட்டுக்காரர் பாத்திரம் கழுவி. அதுக்காண்டி என் குடும்பத்து கதையெல்லாம் இங்க சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சரி சமமா பெண்களுக்கு நாமளும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஆண்களுக்கு வந்ததுக்கு காரணமே இன்னைக்கு பெண்கள் பொருளாதார ரீதியா உழைக்கிறாங்கன்ற அந்த எண்ணத்தை நாங்க உண்டு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பெண்கள் இன்னைக்கு சுயமா சம்பாதிச்சு குடும்பத்தையும் நடத்தி சமூகத்திலையும் ஒரு பேரோட இருக்கிற இந்த காலத்து பெண்களே எல்லா வகையிலும் சிறந்தவர்கள் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் தீர்ப்பு. அங்கே நின்று மொபைல் பார்க்குறவங்கெல்லாம் மொபைலை கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துலாம். நான் நல்ல 2 பேரும் பேசியிருக்கிறார்கள். அதில் அன்னலட்சுமி ஒட்டுமொத்தமாகவே எல்லா கருத்தையும் முதலே சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க பதில் சொல்லுவேன்னு சொன்னதுனால ஒரு 5 நிமிடம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ தீர்ப்பு அப்படி தலைப்பு சொன்னோன்னே அங்கே 10 அக்கா பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அக்காவெல்லாம் மாமியார்லையும் சேர்க்க முடியாது, மருமகள்லையும் சேர்க்க முடியாது, ரெண்டுத்துக்கு நடுவில். இப்போ பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தை இன்னைக்கு வரைக்கும் உலகம் தோன்றதுலேருந்து 2023 வரைக்கும் எல்லாரினுடைய ஆசையுமே என்ன இருக்குன்னா ஒரு ஆண் குழந்தை வேணும். இப்போ அதனுடைய அந்த முழுமை பெறும் பொழுது தீர்ப்பு முடிஞ்சிடும். ஆண் குழந்தை வேணும். ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. முதல்ல பிறந்தோடனே பரவாயில்லைங்கிற நினப்புக்கு இப்போ மாமியாரே வந்துருச்சு. வந்து என்ன பரவாயில்ல ஒரு பொண்ணு பிறந்தா நல்லது தான். முதல்ல மகாலட்சுமி பிறந்திருக்கு. அப்போ முதல்ல பிறக்கும் பொழுது மகாலட்சுமின்னு சொல்லிடுவீங்க. 2ஆவதும் பொண்ணாக பிறந்துருச்சுன்னா 2ஆவது பொண்ணு சரி பரவாயில்ல 2ஆவது. ஆனால் 3ஆவதும் பிறந்துருமோங்கிற பயத்தில் 10 மாதமும் இந்த மருமகளை சந்தோஷமாக இருக்கக்கூடாது. பொண்ணையே பெற்றுறாதுன்னு இது என்னமோ பொண்ணையே பெற்றுறோன்னு வேண்டிக்கிட்டா இருக்கு. அதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை. அறிவியல் படி ஆண் தான் முக்கியமான காரணம். ஒரு பெண் எந்த குழந்தை பிறக்கிறது என்பதற்கு காரணம் ஆண் தான் காரணமே தவிர பெண் இல்லை. அறிவியல் பூர்வமாக சித்தர் இலக்கியங்களில் பல அறிவியல் கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அதுக்கு இது காரணம் இல்லை.
ஆனாலும் ஆண்கள் என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லை, வழி வழியாக அக்கா தங்கச்சி இல்லைன்னாலும் தனக்கு 2 பொண்ணு பிறந்தா பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு ஆண்கள் வந்துட்டாங்க. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதை எப்படி கொண்டாடுறாங்க? எந்தன் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாய் என் உயிரே, உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே, எந்தன் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. அப்படி பெண் குழந்தைய கொண்டாடுற ஆண்கள் சமூகம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ இந்த தலைப்பு கொடுத்ததே என்ன காரணம் தெரியுமா? முதல்ல பெண்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா அப்படிங்கிறது தான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து போகும்பொழுது நீ கல்லு மனசு, நீ கல்லு மனசு, நீ கல்லு மனசுன்னு 35 வருஷம் அவளை பாடா படுத்தியிருப்பான். ஆனால் அந்த கல்லு மனசு தன் பெண் குழந்தை கல்யாணமாகி போகும்பொழுது அந்த கல்லு மனசு கரைஞ்சு கண்ணுக்குள்ளே தண்ணி வர்றதை மனைவி பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் அந்த ஆணை பற்றி இந்த மனைவிக்கே புரியும். அப்படி இறங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து போகிறாங்க. மரகத வள்ளிக்கு மனக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர் கோலம், கண்ணொளு தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களிலே என்ன நீர் கோலம், கோலம் திருக்கோலம். அப்படி திருமணமாகி போகும்பொழுது அந்த பெண்ணை வாழ்த்தி அப்படி அந்த அப்பா வந்து அப்படி கொண்டாடுவார். சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், உண்மையை சொல்வதில் தப்பில்லை. பெண் குழந்தை தன்னை விட அழகாக இருந்தால் கோபப்படுற தாய்மார்களும் நாட்டில் உண்டு, நான் பார்த்துருக்கேன். அது அழகாக கொண்டாடுற தாய்மார்கள் 2 சமமாக உண்டு. ஆனால் பெண்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? சரி, கணவன் தான் ஏற்றுக்கிறாரானாக்கா இல்லை. வீட்டில் எந்த நேரமும் பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணின உடனே 2 நாள் சாப்பிட்டு பார்ப்பார். நீ கல்லை போட்டு சோறு போட்டே இல்லை, நீ என்ன கல்லை போட்டு சோறு போடுற? எங்கள் அம்மாலாம் கல் இப்படி அரிசியில் கல் அரிப்பா. உனக்கு கல் அரிக்க தெரியுமா? கல் அரிச்சு தான் என்ன பண்ணுவா, எடுப்பா. அப்போது வந்த உடனேயே மனைவியவே புகழ்ந்து சொல்லாமல் அம்மாவை புகழ்ந்து சொன்னாலும் மனைவிக்கு கோபம் வரும். அப்போ என்ன பண்ணுவா, இவன் என்ன சொல்லுவான், எங்கள் அம்மா மாதிரி வைக்க முடியுமா? எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சா 7 ஊர் மணக்கும், இந்த பிள்ளை வச்சாலும் 4 ஊர் மணக்குன்னு ஒத்துக்கிறணும்ல. ஆனால் எங்கள் அம்மா வச்சாதான் மணக்கும், எங்கள் அம்மா வச்சாதான் மணக்கும், எங்கள் அம்மா வச்சாதான் மணக்கும் அப்படின்னு சொல்லியே இந்த மனைவியை வெறுப்பேற்றக்கூடாது முதல்ல. அதனால தான் ஒரு மனைவி சொன்னால், என் கணவனுக்கு எங்கள் அம்மா சமையல்னு கொண்டாடுறீங்களே, என் கணவனுக்கு என் சமையல் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாளைக்கு என் மகனுக்கு என் சமையல் பிடிக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னான். அப்போது இன்னைக்கு உனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு 2 பையன் இருக்குல்ல, அவனுக்கு சமையல் பிடிச்சிரும்ல. அப்போ பெண்கள் என்றைக்குமே கொண்டாடக்கூடியவர்கள் தான். என்னைக்காவது வாழற காலத்தில் இவளுடைய ஆசையை என்னைக்காச்சும் இவன் சொல்லியிருக்காளா? நீங்கள் ஒரு ஜீவி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளி பாத்திரத்தெல்லாம் விளக்குறோம்னா அதுக்குன்னு ஒரு பவுடர் இருக்குது. வெள்ளி பாத்திரத்தை அதற்குரிய பவுடர் போட்டு விளக்கினால், கரி பாத்திரங்களை சாம்பல் போட்டு விளக்கினால், சில்வர் பாத்திரங்களை சோப்பு போட்டு விளக்கினால், அலுமினிய பாத்திரங்களை பவுடர் போட்டு விளக்கினால் கடைசி வரைக்கும் விளக்கவே இல்லை தன் மனதில் உள்ள தன் ஆசைகளை தன் கணவனிடம் என்று சொல்லுவார். அப்போ என்ன, தனக்கு என்ன ஆசை இருக்குங்கிறத அவள் சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தனக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கிறா. அதையும் ஓடி வந்து அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் மறுசோறு போடுமான்னு குழந்தை கேட்குது. அதையும் போட்டு கொடுத்துட்டு இப்போ பட்னி ஆகியிருப்பாளே தவிர, இல்லைடா உங்கள் தாத்தாவுக்கு போட்டேன், உங்கள் அப்பனுக்கு போட்டேன், உங்கள் அப்பனுக்கு 4 தட்டு போட்டு கொடுத்தேன், உங்கள் தாத்தாவுக்கு 2 தட்டு போட்டு கொடுத்தேன், இதான் உங்கள் பாட்டி 3 தட்டு போட்டு கொடுத்தேன், உங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுத்தேன், உனக்கும் போட்டு கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் தாண்டா வச்சுருக்கேன், உனக்கு சோறில் போடா அப்படின்னு என்னைக்காவது ஒரு பெண் சொல்லியிருக்காள் இந்த உலகத்தில்? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை இல்லையா? அதான் கவி பேரரசு ஒரு கருத்தில் சொல்வார், காதலிக்கிட்ட போய் உட்காந்து பேசினா வார்த்தை வராதான். அவன் நிறைய பேசணும்னு நினச்சிக்கிட்டு போவான், ஆனால் அந்த பிள்ளை பக்கத்தில் வந்து உட்கார்ந்தோட வார்த்தை வராது. அதுக்கு சொல்லுவார், லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல் இருக்க ஒற்றை சொல்லு சிக்கவில்லை, எதனால பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா படுப்பாலே அது போலே, நெஞ்சாங்கூட்டில் 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 நீ ஏன் நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். இது நெத்தி பொட்டில் வச்சிருக்கிறது பொட்டு இல்லை, தீ.
என் கணவனுக்காக நான் தீயாக எந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் என் கணவனுக்காக ஒரு தீயான பெண்மணியாக இருப்பேன்ங்கிறதுக்கு தான் நெத்தியில் அப்படி தீயா போட்டு வைக்கிறது இல்லையா? இன்றைக்கும் பெண்கள் 3 பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறோம். 20 வருடம் பேச்சாளராக இருக்கிறேன். 20 வருடத்தில் ஒரு 5 வருஷம் நடுவராகவும் இருக்கேன். இன்றைக்கெல்லாம் 5 பேச்சு 5 மேடை பேசினோடனே நடுவராயிட்டாவோ இல்லையா? 5 மேடை தான் பேசியிருக்காங்க. 6வது மேடை நானே நடுவராக இருந்துட்டுமாங்கிறாங்க. நான் 15 வருஷமா நிகழ்ச்சிக்கு இவங்கள நடுவராக கூப்பிட்டுருக்கோமா, இவங்கள நடுவராக கூப்பிட்டுக்கோமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த குணம் என் தங்கைக்கிட்டேயும் இருக்குது. இந்த இடத்துல 3 பேச்சாளர்கள் பொதுவாக தான் சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன சொன்னா, என் தங்கச்சி உண்மையை நான் சொல்கிறேன், இல்லை என் தங்கச்சி என்ன சொன்னா, இல்லை மனோன்மணி அக்காவே நடுவராக இருக்கட்டும்னா. இந்த பெருந்தன்மை ஒரு பெண்ணுக்கு இருக்கே ஒன்று. இந்த பெருந்தன்மையை 2 ஆண்களும் ஏற்றுக்கிட்டாங்களே, அது இருக்குல்ல. அப்போது இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக முதல்ல பார்க்கணும். இந்த பெண் எதையுமே வெளியில் சொன்னதே இல்லை பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அன்பு தான் காரணம். அமெரிக்காவில் இருக்கிற தான் பிள்ளைக்கு டெய்லி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைக்கு டெய்லி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள யாருன்னே கண்டுக்கிறது இல்லையே. அப்போ என்ன காரணம்? சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம முதல்ல நேசிக்க கற்றுக்கணும். இவங்க சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் அன்னலட்சுமி சொன்ன ஆத்தா தாலாட்டு பாடும் தெரியுமா? தாலாட்டு தொட்டிலில் போட்டு என் அப்பாயி தாலாட்டு பாடினாலே, என் பாட்டி தாலாட்டு பாடினாலே. இன்றைக்கி அப்படி தாலாட்டு இருக்கா? இந்த அம்மா தொட்டியில் பிள்ளைய போட்டு திறந்து பார்த்தா 25 நாய் படுத்து கிடக்கு. இவர் ஏய் இன்னும் இத்தனை நாய் படுத்து கிடக்கு, எல்லா நாயும் சும்மா தான் படுத்து கிடக்கு, இந்த நாய் ஏன் கத்திட்டு கிடக்குங்கிறான். ஆமாம், உண்டா இல்லையா? அப்படியே அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. அன்னைக்கெல்லாம் எங்கள் அம்மா காலகட்டத்தெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான், அரசு மருத்துவமனையில் பெஞ்சில் படுக்க வச்சுருக்காங்க. பிள்ளை பிறந்துருச்சு. ஆமாம், பிள்ளை பிறந்துருச்சு. அன்னைக்கு இடுப்பு வலி, அதுக்கு பேர் வயிற்று வலி கிடையாது, இடுப்பு வலின்னொன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடுவாங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் இடுப்பு வலிச்சா புள்ள, இன்னைக்கெல்லாம் வயிற்றை கிழிச்சாதான் புள்ள. அப்போ காலம் மாறிடுச்சா? அன்னைக்கு காலம் வேறையா இருக்குது, இன்னைக்கு காலம் வேறையா இருக்குது. அன்னைக்கு 10 புள்ள பெற்றுச்சு. 10 புள்ள பெற்றுட்டு அன்னைக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான், கடலையை வாங்கிட்டு வந்து அப்படி வீட்டில் அந்த மண்ணு தரை தான், மண்ணு தரையில் சாணியை போட்டு மெழுகிட்டு அதை முந்தானையினால ஒரு தொடையை தொடச்சி விட்டுட்டு அந்த கடலையை வாங்கிட்டு வந்து அப்படி கொட்டி விட்டுருவான். அவன் திறமைக்கு அதை பொறுக்கி தின்னுக்கணும். ஆமாம், அவன் திறமைக்கு அவன் அடிச்சுட்டு கிடப்பான். அடிச்சுட்டு கிடந்து அவனுக்கு எத்தனை பொறுக்கி திங்க முடியுதோ அத்தனையும் அவன் சாப்பிட்டுருவான். 10 புள்ள பெற்று ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு அன்னைக்கு எந்த தாயும் எந்த குழந்தையும் வளர்க்கலை. ஆனால் அதுக்கு கேன்சர் வரல, அதுக்கு சுகர் வரல, அதுக்கு ஹார்ட் அட்டாக் வரல, எதுவுமே அன்னைக்கு வரவே இல்லை. அப்படி வளர்த்தால இன்னைக்கு ஒத்த புள்ள பெற்றிருக்கு. இந்த 10 பிள்ளை பெற்றதை பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவேன், இங்கிட்ட ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவேன். ஒரு பிள்ளை எங்கே போச்சுன்னே தெரியுது. எங்கடா போனாவன்? இந்த அந்த கடைசி வீட்டில் என் சித்தப்பன் தூக்கிட்டு போய் நிற்கிறான் அப்படின்வான். 10 பிள்ளையில் வீட்டில் 4 பிள்ளை இருக்கும், 6 பிள்ளை எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ உறவுகளோடு வளர்ந்துருப்பான். அந்த வீட்டுக்குள்ளே அம்மா இருக்கும், நடம்மா இருக்கும், சின்னம்மா இருக்கும், நடுவில் ஒருத்தர் இருப்பார்ல நடம்மா இருக்கும், அப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பார். ஆனால் எல்லாரையும் அந்த காலத்து குழந்தைங்க அம்மானு தான் கூப்பிட்டுச்சு. அன்னைக்கு பெரியம்மா இல்லை, அன்னைக்கு நடம்மா இல்லை, அன்னைக்கு சின்னம்மா இல்லை. ஆனால் இன்னைக்கு எத்தனை சித்தப்பா இருக்குது, இது முதல் சித்தப்பா, 2வது சித்தப்பா, பெரிய அப்படின்னு நம்ம வரிசைப்பட்டி சொல்கிறாங்க. அன்னைக்கு எல்லாப்பா தான். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு இந்த வீட்டில் 4 அம்மா இருக்குது, 4 அப்பா இருக்குது, நம்மளை பெத்த அம்மா எதுன்னு டவுட்டு பல குழந்தைங்க அன்றைக்கி வந்துருக்கு தெரியுமா? அப்படி அன்னைக்கு குழந்தைய வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை பெற்று அதை தூங்க வச்சிருச்சு. இப்போ மாமியார் பார்க்க வருது, எங்கள் பிள்ளைய தூக்கி வெத்தலை பாக்கு போட்ட வாயில் முத்தம் கொடுத்துருமோன்னு குழந்தைய இப்போ தான் தூங்க வச்சேன், தூக்காதீங்க குழந்தைய, இப்போ தான் தூங்க வச்சேன், தூக்காதீங்க அப்படின்றோம். அப்போ என்னது, குளிக்க வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதை தூக்கிட்டு வந்து அப்படி ஏதோ ஒரு பண்ட பாத்திரத்தை காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே போய் வச்சுக்கிறாங்க. 10 பெத்ததை ஊரெல்லாம் தூக்கி உறவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது தானே வளர்த்து தானே வச்சு இந்த குழந்தைக்கு உலகம் தெரியவே இல்லை. ஸ்கூலுக்கு போனால் பஸ்ஸில் ஏற்றிய காரில் ஏற்றி அனுப்புகிறாங்க, அப்படியே திரும்பி வந்துடுது. அது யாரா சித்தப்பாவை அங்கிளுங்கிற, அங்கிளை சித்தப்பாங்கிற, ஏன் இவனுக்கு தெரியல. இந்த அம்மா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது, அன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி இருக்குல்ல, நம்ம அதையும் யோசிக்கணும்ல. ஆனால் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணி போனாலும் பாருங்கள், அப்பா வீட்டில் எல்லாமே சிரமப்பட்டு அவர் தான் கட்டியிருப்பார்.
ஆனால் ஒரு பெண் குழந்தை என்ன தெரியுமா சொல்லும், அப்பா லோன் போட்டு கஷ்டப்பட்டு கட்டின வீடாக இருந்தாலும் நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தான் ஒரு குழந்தை என்றைக்குமே சொல்லும் இல்லைங்களா? அப்படி தான் இன்றைக்கி வரைக்குமே நமக்கு வழக்கம். அன்னைக்கும் இப்படி வாழ்க்கை இருந்தது, இன்றைக்கி இப்படி வாழ்க்கை இருந்திருக்கு. அதாவதுங்க, ஒரு அம்மா கணவன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னு இங்கேருந்து ஒரு ஞானிகிட்ட போயிருக்கு. போனான்னா அவர் சொன்னார், நீ ஒரு புளி முடி ஒன்று பிடிங்கிட்டு வாமானார். புளி முடி பிடிங்கிட்டு வானா புளி முடிக்கு எங்கே வர்றது? சரி எப்படி அப்போனா நான் சொல்கிறத பூரா கேட்பாரா? நீ சொல்கிறத கேட்பாரு, நீ ஒத்த புளி முடி மட்டும் பிடிங்கிட்டு வானார். இந்த அம்மா போய் ஜூவில் போய் டெய்லி அந்த புளியை பார்த்து அதை அப்படி தடவி கொடுத்து அதை அப்படி கொஞ்சி 30 நாள் அந்த புளியோட ப்ராக்டிஸ், அன்பு செலுத்தி புளியை தடவி கொடுத்து பார்த்து 30 நாள் அந்த புளி கொஞ்சம் பழகிருச்சு. அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னு அப்படி புளியை தடவிட்டு புளி முடி கேட்டார்ல, ஒரு முடியை படார்னு பிடிங்கிட்டு வந்துருச்சு. ஒரு புளி முடி கிடச்சிருச்சா? ஒரு புளி முடியை கொண்டு வந்து, ஐயா நீங்கள் புளி முடி கேட்டீங்க, இதை கொண்டாந்தா என் புருஷன் என் பேச்ச கேட்பாருன்னு நீங்கள் சொன்னீங்க, இந்தா புளி முடினோடனே அந்த புளி முடியை இது கொண்டாடாதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காரு. அது எப்படி ஆள்? அப்போ புளி முடியை கொண்டு வந்துருச்சு. இந்த அம்மா என்னடா பண்ணுறதுன்ட்டு இந்த புளி முடியை வாங்கிட்டு, நீ எப்படிமா அந்த புளி முடியை கொண்டு வந்தனர்? நான் டெய்லி அந்த ஜூவுக்கு போனேன், அந்த புளியை 4 நாள் பார்த்தேன், 10 நாள் கழித்து கொஞ்சமாக தடவி கொடுத்தேன், அப்புறம் தடவி கொடுத்து அன்பு காட்ட ஆரம்பித்தேன், அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணிலாம் கொண்டு போனேன், இதெல்லாம் கொண்டு போய் 30 நாள் அந்த புளியை பார்த்து பழகி என் கூட பழகிருச்சு, அப்படியே தடவி கொடுத்து ஒரு முடியை பிடுங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இவர் சொன்னார், 5 அறிவு. புலிக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. புல்லு பூண்டுக்கு 1 அறிவு, எறும்பு கரையானுக்கு 2 அறிவு, சங்கு நத்தைக்கு 3 அறிவு, வண்டு நண்டுக்கு 4 அறிவு, பறவை விலங்குக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. 7 அறிவு இருக்கா? 7 அறிவு இந்த உலகத்தில் இருக்குது. 7 அறிவுன்னா உடனே சூர்யா நடித்த படம்னு சொல்லக்கூடாது. 7 அறிவு இந்த உலகத்தில் இருக்கா? 7 அறிவு இந்த உலகத்தில் இருக்குது. யார் தெரியுமா? தான் படிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட வருங்காலத்தில் தன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கல்வி சொல்லிக் கொடுத்த கர்ம வீரர் காமராசருக்கு 7 அறிவு. அவர் படித்த படிப்பு 3, ஆனால் அறிவு 7. இப்படி ஒரு மனுஷர் வாழ்ந்திருக்கார்ல இல்லையா? அப்போ புலிக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவு படைச்ச புலியை 30 நாளாக உன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை தடவி கொடுத்து அதுக்கு அன்பு செலுத்தி ஒரு முடியை பிடுங்கிட்டு வர உன்னால் முடிஞ்சிச்சுன்னா 5 அறிவு படைச்ச புலிக்கிட்டையே அன்பு காட்டுன நீனு 6 அறிவு படைச்ச உன் புருஷன்கிட்ட அன்பு காட்டுனீன்னா காலம் முழுக்க எல்லாத்தையும் முடிங்கிடலாம்ல. அப்போ அந்த அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை தாய்க்கு பிறகு மனைவி கையில் எடுத்துக்கிறான். அவளே என்ன பண்ணுவா? ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்துட்டு நீ போய் காபி போட்டு கொடு, நீ போய் இட்லி ஊற்றி கொடு, எல்லாத்தையும் இங்கே ஏவிட்டு பேசாமல் உட்காந்துருப்பா. அவளுக்கு என்ன நினப்புன்னா, நம்மளை பார்த்துக்க ஒருத்தி வந்துட்டான்னா நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும். உண்மையிலேயே மகனை நேசிக்கிறதுனா என்ன தெரியுமா? அவளை நம்பி வந்தவளையும் நேசிக்கிறது தான் மகனை நேசிக்கிறதுன்னு அர்த்தம். மகனை நேசிக்கிறதுனா என்ன? மகனை மட்டும் தங்குள்ள வச்சுக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைக்கு தானே அவள் செய்கிறா, நம்ம பிள்ளைக்காக தானே அவள் வந்திருக்கா. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தா தெரியுமா? அவளுக்கு கார் என்ன, அவள் வீடு என்ன, ஆனால் வந்ததுக்கு பிறகு உன் வீட்டில் ஏதாவது ஒன்று குறைச்சலாக கூட இருக்கும். ஏதாவது குறைச்சலாக இருக்குன்னு அவள் ஓடிட்டாளா? அப்படி ஓடி இருந்தால் அது நல்ல பிள்ளை இல்லை, அதை நம்ம லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் அந்த தான் பிள்ளைக்காக வந்திருக்காங்கிற நினப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவளுக்கு முடியாமல் இருக்கும் பொழுது மாமியார் ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தாதான் என்ன? சண்டையே போட்டிருந்தாலும் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா, அந்த காப்பி எடுத்து வைக்கிறேன், இந்த இட்லி ஊற்றி வைக்கிறவா. அவள் 365 நாளில் 300 நாள் அவள் செய்யட்டும், 65 நாள் நீ செய்ய. அதென்ன வந்த உடனேயே 365 நாள் அவள் தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. சரி பரவாயில்ல, 300 நாள் செஞ்சவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் செய்யணும்ன்ற பெருந்தன்மை அந்த காலத்து பெண்களுக்கும் வேண்டும். அவள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான்னா பரவாயில்ல, எங்கள் அம்மா என்னை கெட்ட வார்த்தை சொல்லி கூட திட்டிருப்பாள்ல, ஏதோ ஒரு கோபத்தில் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருந்தாலும் கூட என் தாயை நான் மன்னிச்சு நான் வாழ்ந்தேன். ஆனால் மாமியார் சொன்ன உடனே எதுக்கு கோச்சிக்கணும்? அப்போது என் அம்மா சொல்லியிருந்தா நான் என்ன சண்டையாக போட்டிருக்க போகிறேன், பரவாயில்ல சொல்லி தொலைப்போ, எழுந்திரிச்சு வா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா மருமக. இந்த காலத்து பெண்களும் சரி என்று சொல்ல முடியும். அப்போது அந்த காலத்திலையும் இப்படி இருந்திருக்கிறார்கள், பெருந்தன்மையோடும் பெருந்தன்மை இல்லாமலும் இன்னைய காலகட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்போ எதுக்கு தான் நீ தீர்ப்பு சொல்ல போறீங்க?
அந்த பிள்ளையும் கரெக்டாக தான் பேசியிருக்கின்றீங்க, இந்த பிள்ளையும் கரெக்டாக தான் பேசியிருக்கிறீங்க. அப்போ எதுக்கு தானா நான்மணிக்கடிகை பாட்டில் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் கள்ளி செடி இருக்கும் தெரியுங்களா, கள்ளி செடியில் முள் இருக்கும், கள்ளி செடியில் முள் இருக்கும், ஆழமான கடலுக்குள்ளே தான் முத்து இருக்கும். அடுத்தது சிப்பி இருக்கும் பார்த்தீங்களா, சிப்பிக்குள்ளே தான் முத்து இருக்கும். அந்த சிப்பியை உடச்சி அதுக்குள்ளே அந்த சதையிலிருந்து உடச்சி எடுத்து முத்தை வெளியில் எடுத்தோன்னே இந்த சிப்பி செத்து போயிடும் இல்லையா, சிப்பி இறந்துடும். இப்போது கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், கள்ளிக்கு பக்கத்தில் அகில் கட்டைன்னு ஒன்று வரும், அதான் அகிலுங்கிற வாசனை திரவியம் சொல்கிறோம் இல்லையா, அது கள்ளி செடியிலேருந்து தான் வருது. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் கஸ்தூரி மான் ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கிளை இருந்தால் கிளை மான், புள்ளி இருந்தால் புள்ளி மான், அதுபோல் எந்த மானினுடைய வயிற்றில் கஸ்தூரி என்கிற வாசனை திரவியம் சுரக்கிறதோ அதனால அதுக்கு கஸ்தூரி மான்னு பேர். அப்போது வயிற்றில் கஸ்தூரி என்கிற வாசனை திரவியம் சுரக்கிறது, அதனால் ஒல் அரிதாரம் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல் அரிதாரம் பிறக்கும், அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடின்னு நான்மணிக்கடிகை பாட்டு உண்டு. என்ன தெரியுமா, கள்ளி செடியிலேருந்து அகில்கட்டை பிறக்குது, மானினுடைய வயிற்றிலிருந்து கஸ்தூரி பிறக்குது, ஆழமான கடலுக்குள்ளேருந்து முத்து பிறக்கிற மாதிரி ஒரு குடும்பத்திலே, எந்த குடும்பத்திலே பெண் பிறந்தாலும் அவள் நல்லவளாகத்தான் இருப்பாள் என்று நீதி இலக்கியம் சொல்லுகிறது. அப்போ அன்னைக்கு உள்ள பெண்களாக இருந்தாலும் இன்னைக்கு உள்ள பெண்களாக இருந்தாலும் அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நம்ம எழுதி கொடுக்கறத அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் போய் வெளியில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட போய் எழுதி நீ என்னதான் மானே தேனே பொன்மானே போட்டு கட்டுரை எழுதினாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெளியில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட எழுதிட்டு வாங்குவாங்க. அவர் கலெக்டரால் ஒத்துக்கிட்டப்பட்டதுனால அவர் தான் ஆவணம் எழுதணும். அப்போது கலெக்டரால் நிர்ணயிக்கப்பட்டவர் தான் ஆவணம் எழுத முடியும் என்றால் கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டவள் தானே உன் மகனுக்கு மனைவியாக வந்திருக்கிறாள். மனைவிக்கு மருமகளாக வந்திருக்கால, அந்த மருமகளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டால் அந்த காலத்து பெண்களும் பெருமையுடையவர்கள் தான், இந்த காலத்து பெண்களும் பெருமையுடையவர்கள் தான். தையலை உயர்வு செய் என்று ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, எந்த காலத்தில் பிறந்தாலும் ஒரு பெண் என்பவள் உயர்வுக்குரியவள். அதனால் அன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு. ஆனால் நம்ம இதில் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். இப்போ இந்த பெண்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன கவிதை தான், இது உங்களுக்கு புதுசுங்கிறதுனால சொல்கிறேன். இதை பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் இந்த கவிதை கட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போது ஆண்கள் திருமணம் ஆன உடனே வந்து பக்கத்தில் உட்காந்து இவர் என்னை எத்தனை பிள்ளைங்க லவ் பண்ணிச்சு தெரியுமா, எத்தனை பிள்ளைங்க லவ் பண்ணி தெரியுமா, இந்த கோமதி, எந்த கோமதி, இந்த கடைசி தெரு கோமதி, இந்த ஐஸ்வர்யா அப்படி நின்றுச்சுங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. என்னமோ எங்கள் அப்பையா உன்னை தான் கட்டி வச்சுட்டான், சரி நம்ம விதி நமக்கு தான், நீ அது கோச்சிக்கிட்டு பாதங்கிட்டு வா அப்படின்னு 2 பேரும் உட்காந்து நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா குடும்பத்திலும் தான் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி எல்லா ஆண்களும் சொல்லியிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பெண்ணுக்கு கூட ஒரு ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு நாளும் சொல்ல முடியாது. என்றைக்கு உன் தந்தை இவனுக்கு இவன்தான் என்று நிர்ணயித்தாரோ அன்னையிலிருந்து இவன் தானே எனக்கு கணவன் நீ முடிவு பண்ணிட்ட. அப்போது கணவனாக ஏற்றுக்கொண்டதுனால அவனையே கடவுளாக நினைத்து வாழுகிற மகளிர், பெண்கள், மனைவிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்னைக்கும் இருந்தாங்க, இன்றைக்கும் இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு கவிப்பேரரசு கவிதை மட்டும், அதை பார்த்திங்கன்னா, வரப்பில் போகிற பண்ணையாரை, இதில் பண்ணிக்கோங்க, வரப்பில் போகிற பண்ணையாரை வயலில் நடுவு நடுற பெண்மணி விரும்பினான். இப்போ இந்த காதல் நிறைவேறுமானா நிறைவேறலை, அதுக்கு பல்வேறுபட்ட சூழல்கள், அது உங்களுக்கே தெரியும், உங்கள் போக்கிலே விட்டேன். இப்போ வரப்பில் போகிற பண்ணையாரை விரும்பின இவ சொல்கிறான், கம்மா கரையோரம் களையெடுக்கும் வேளையில் கருப்பு கொடை பிடிச்சி கரவழியே போனீர், அப்போ நிமிந்தவதான் அப்புறமா குனியலையே கொடை கம்பி போல மனம் குத்திட்டு நிற்கிறது, வண்ண மணியாரம் வலது கை கெடியாரம் ஆன புளியெல்லாம் அடக்கி வச்சு அதிகாரம், போகிற போக்கில் புன்சிரிப்பால் உயிர் கசக்கி வேரோட புடுங்கி என்ன வெறுந்தரையில் போட்டீரே, பச்சி உறங்கிருச்சு, பால் தயிரா திரிஞ்சிருச்சு, இச்சி மரத்து இலை கூட தூங்கிருச்சு, காச நோய் காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில் ஆசை நோய் வந்த மகன் நான் 1/2 நிமிஷம் தூங்கலையே, குத்துதையா கொடைதையா குறுகுறுன்னு வருகுதையா, குத்துதையா கொடைதையா குறுகுறுன்னு வருகுதையா, சூறா வழி புகுந்து சுத்துதையா தலைக்குள்ள,
தைலந்தான் தேய்ச்சேன் தலைவலியும் போகலையே, நொச்சி இள வச்ச நோய் விட்டு போகலையே, ஆத்து மீன் குழம்பு அடுப்புல கொதிக்கையில் 7 தெரு மணக்கும், எனக்கு மட்டும் மணக்கலையே. உள் நெஞ்சுக்குள்ள ஒம்மனா முடிஞ்சிருக்க, எங்கே எத்திசையில் ஏம்பளப்பு விடிஞ்சிருக்கோம். தவிப்புக்கு ஒருத்தன் தாலிக்கு ஒருத்தன், எத்தனை பெண்தலையில் இப்படி எழுதியிருக்கோ. ஏழை பொம்பளை நான் எதுவும் சொல்ல முடியாது, ரப்பர் வளவிக்கு சத்தமிட வாயேது அப்படின்னு இந்த கவிதை முடிஞ்சிடும். அப்போது ஆண்கள் அன்னையிலிருந்து அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தன் தந்தைக்காக, தன்னுடைய கணவனுக்காக, அடுத்த காலகட்டத்திலே தன் மகனுக்காக எந்த ஆசைகளும் சொல்லாமல், அன்றைக்கு தாயாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் அப்படித்தான் இன்றைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கால பெண்களும் இல்லறத்தில் பெருமையுடையவர்கள்தான், இந்த காலகட்டத்து பெண்களும் இல்லறத்தில் பெருமையுடையவர்கள் தான். ஏனென்றால் உலகத்தில் பெண்களே பெருமைக்குரியவர்கள்தான் என்கிற காரணத்தினாலே திருவிக்கா சொல்லுகிறார், ஒரு குடும்பத்திலே பெண் தான் கோவிலாக இருக்கிறாள் என்று, ஒரு குடும்பத்திலே பெண் தான் கிரீடமாக இருக்கிறாள் என்று பைபிளிலே பேசப்பட்டிருக்கிறது. மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி பேசுகிறான். பெண்ணறிவுதான் நுண்ணறிவு என்று வாரியார் சுவாமிகள் பேசுகிறார்கள். எண்கள் இல்லாமல் கூட கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லாமல் மனிதம் சாத்தியமில்லை என்று இன்றைக்கு புதுக்கவிஞன் பேசுகிறான். ஆனால் இந்த உலகத்தில் என்றைக்கும் இன்றைக்கு ஆண்களுக்கு சரிநிகர் சமமாக இதோ மேடையில் இத்தனை மகாகவி பாரதிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இத்தனை மகாகவி பாரதிகளுக்கு மத்தியிலே இதோ 3 பெண்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறோம். இதோ பெண்ணே பின்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெண்களையும் வளர்க்கிறவர்கள் அவர்களுடைய தந்தையாக, அவருடைய கணவனாக இருக்கிறார்கள் என்று ஆண்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நன்றி மலர்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த பெண்கள் வளர்வதற்கு வழிவிட்ட அவர்களுடைய பெருந்தன்மைக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை சொல்லி, என்றைக்கும் பெண்கை ஓங்கி இருக்க வேண்டும், அதை தாங்கி இருக்கிற இடிதாங்கியாக என்றைக்குமே ஆண்களும் இருப்பார்கள் என்று இந்த இல்லறத்தில் அன்றைக்கும் இன்றைக்கும் பெண்கள் பெருமையுடையவர்களே என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய இந்த எளிய தீர்ப்பை சொல்லி, கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருளில்லை, குருவோடு வந்த தமிழ் என் குடும்பத்து பொருளில்லை, காளி வந்து என்னாவில் எழுதியது சூலம், சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம், மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும், மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும், இதற்குத்தான் தமிழென்று எல்லோருக்கும் செல்வோம், நாம் எல்லோருக்கும் புரியும்படி கைதட்டி கொள்வோம். நன்றி, வணக்கம்.